நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணி என் அம்மையுடனவர் அருந்தரும் அண்டமுழுதுடையாருடைய திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாளுடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தகையார் விஜயமகள் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழிமைகளாலை வணங்கி இங்கு எழுந்தறி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்டர் புராணத்திலே திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி நம்ம சிந்திச்சிட்ருக்கிறோம். பெரிய புராணத்தில் ரொம்ப முக்கியமான பகுதியில் இது ஒன்று. திருக்கூட்ட சிறப்பு தான் இருதயமாக இருக்கக்கூடியது, புராணத்தினுடைய இருதயமாக, அதாவது அடியார்களுடைய பொது பண்புகளை சொல்லக்கூடியது திருக்கூட்ட சிறப்பில் தான். பொதுவாக இந்த 10 பாட்டுக்குள்ளே எல்லா நாயன்மாரையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். அவங்க செய்த தொண்டை இந்த 10 பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தலாம். எல்லா நாயன்மார்களுடைய இதுவும் இந்த 10 பாட்டுக்குள்ளே அடங்கும். இதில் முதல் பாட்டு திருக்கூட்ட சிறப்புனா இது எந்த திருக்கூட்டம் அப்படின்னா, நம்முடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய தேவாசிரியர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய திருக்கூட்டம். அதாவது கிழக்கு வாயில் வழியாக வந்தோம்னா வலதுகை பக்கமாக இருக்கக்கூடியது தேவாசிரியன் திருக்காவனம்னு இருக்கும். அந்த திருக்கூட்டத்தில் அடியார் பெருமக்கள் நிரம்ப இருக்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திருக்கூட்டத்தை வணங்கித்தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்குறார். அவ்வளவு இறைவனே அந்த திருக்கூட்டத்தை வணங்க சொல்கிறார். ஆரூர் பெருமானே சொல்கிறார், நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன நல் கூற. பண்ட முழுதையாரே ஒருத்தரை வணங்குன்னு சொல்கிறாருன்னா அவங்க எவ்வளோ பெருமையுடையவராக இருப்பாங்க. அதனால் அண்டமுடைய முழுதையாரே சொல்கிற அளவுக்கு உயர்ந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்கெல்லாம். அப்படி தான் அந்த அடியார்களை வணங்கித்தான் நமக்கு சுந்தரர் திருத்தொண்ட தொகை கொடுக்குறார். அந்த மண்டபம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். பூதநாயகர் புற்றிடங்கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமனின் நீல் சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறது சொல்கிறார். கிழக்கு வாயில் வழியாக போனோம்னா அந்த பூதநாயகர் புற்றிடங்கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயில்னு பேருங்க. திருவாரூர் கோயிலுக்கு பேர் என்னென்னா பூங்கோயில். திருவாரூர் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பேர் பூங்கோயில் அப்படின்னு பேர். அந்த பூங்கோயில் போகிற வழியில் முன்னாடியே அந்த கிழக்கு வாயில் வழியாக வருகின்ற பொழுது வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் தான் தேவாசிரியர் மண்டபம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்த முதல் பாட்டில் சொல்கிறார். அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, தேவாசிரியன் ஏன் பெயர் வந்தது அப்படிங்கிறது 2வது பாட்டில் சொல்கிறார். அங்கே யாரெல்லாம் அந்த தேவர்கள் எல்லாரும் அங்கே காத்திருக்கிறாங்க. யாருன்னு சொல்கிறார் பாருங்கள். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாலகழுத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரு நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். பூவார் திசைமுகன்னா நான்முகன் பிரம்மா, அப்புறம் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன், அப்புறம் யார் இருக்கிறாங்கன்னா மால் திருமால், அப்புறம் மற்ற தேவர்கள், மற்ற இவங்க 3 பேர் தான் ரொம்ப பெரியவங்க. யார்? இந்திரன் திருமால் பிரம்மா, இவங்க தான் பெரிய தேவர்கள். அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி எதுக்காக அவங்க அங்கே இருக்கணும் அப்படின்னா, அவங்க இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்குறதுக்கு. எனக்கு அடியார்களை வணங்குறதுக்கு தேவர்களெல்லாம் வந்திருப்பாங்களா அப்படின்னா வந்திருக்கிறாங்க. அப்படி தான் பெரிய புராணம் சொல்லுது. அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள். ஆமாம், எந்த விதத்திலையும் தேவர்கள் அடியார்களோட உயர்ந்தவர்கள் அல்ல, அடியார்கள் தான் உயர்ந்தவர்கள். 63 நாயன்மார்களுக்கு மேலே தேவர்கள் கிடையாது. இவங்க திருவடிகளை வணங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தேவர்கள் எல்லாம். அப்படி தான் நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அதுவும் திருவாரூர் கோயிலில் அடியார்கள் வழிபாட்டுக்கு வந்தாங்கன்னா தேவர்கள் எல்லாம் விலகி நிற்பாங்களாம். அடியாரெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வழிபாடு செஞ்சுட்டு போகிட்டு அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்ட்டு சொல்லி தேவர்கள் ஒதுங்கி நிற்பாங்களாம். ஏயர்கோன் கலிக்காம நாயன் புணத்தில் அப்படி வருது. அதாவது தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அவ்வளவு சிறப்புடையது. அந்த தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அடியார்கள்லாம் அங்கே அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க.
தேவர்களெல்லாம் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரியவங்க, அவங்கள வணங்குறதுக்கு தேவர்களெல்லாம் காத்து கிடப்பாங்களாம். சொல்கிறார், அதான் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்துரைந்துள்ளது. அப்படி நிறைந்து அவர்கள் வந்து அங்கேருந்து எங்கள் தேவலோகத்திலிருந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. தேவலோகத்திலிருந்து அங்கே வந்து இருக்கிறனால அதுக்கு பேர் தேவாசிரியன் அப்படின்னு அதுக்கு பெயர். வேலூரில் நம்ம ரவி ஐயா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு பேர் தேவாசிரியன் இல்லம் அப்படின்னு வச்சுருக்கிறார். நம்ம ஞான சம்பந்தர் இல்லைன்னு வைப்போம், அதே மாதிரி நம்பி ஆரூர் இல்லைன்னு வைப்போம். அது மாதிரி அவருடைய இல்லத்துக்கு அவர் என்ன பேர் வச்சுருக்காருன்னா தேவாசிரியன் இல்லம் அப்படின்னே பேர் வச்சுருக்கார். ஆமாம், அதான் 2வது பாட்டில் சொல்கிறார். 3வது பாட்டில் அப்புறம் அங்கே இருக்கிற அடியாரெல்லாம் எப்படிப்பட்ட அடியார்கள், அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னா, அவங்க நம்மளுடைய பிறவியை நீக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அது இப்போ எப்படி இறைவனை வணங்கினா நமக்கு பிறப்பு நீங்கும், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை ஒரு முறை வணங்கிட்டோம்னா நமக்கு பிறப்பு நீங்கிருமா. சேக்கிழ பெருமான் சொல்கிறார், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த 1000 பார்க்கடல் போழ்வது. அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்காங்க. அப்படி உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு அவங்க எப்படி அவங்களுடைய திருநீற்று ஒளி அப்படி பிரகாசமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுதான் நாம் செய்யணும். வெளியில் நமக்கு என்ன லட்சணம்னா திருநீர் தான் இல்லைங்களா, அந்த திருநீற்று பொலிவு. உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், எப்பொழுதும் அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதுதான் அடியாருக்கு அழகுங்க. அக இலக்கணம் புற இலக்கணம் என்று சொல்லி 2. வெளியில் இருக்கக்கூடியது உருத்தராக்கம் திருநீர், உள்ளுக்குள்ளே அஞ்செழுத்து. ஆமாம், அதான் சொல்கிறார், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல், இந்த பிறப்பை நீக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அடியாருடைய மேனியில் நிறந்த நீற்றொழி ஆள் நிறை தூய்மையாள்னர். அப்படி திருநீர் பூசியிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்புறம் உள்ளுக்குள்ளே புறந்த அஞ்செழுத்துனா நம்முடைய ஜென்ம நோயை நீக்கக்கூடிய அஞ்செழுத்து. நமக்கு பிறப்பே நீங்கும். அஞ்செழுத்தை சொன்னால் போதுங்க, அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருந்தோன்னா நமக்கு பிறப்பு நீங்குங்க. ஆமாம், அப்படி நம்முடைய துன்பங்கள் பிறப்பு எல்லாமே நீங்கும். துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனைக்கு என்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுதாக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரினர். அப்பர் சுவாமிகள் எப்பொழுதும் அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருப்பார், காலை மாலை இரவு என்று சொல்லி எப்பொழுதும். அப்படி சொல்லிகிட்டு இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, சமணர்கள் வந்து பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அது அஞ்செழுத்தை சொன்னதுனால அது என்னாச்சுன்னா அமிர்தமாக மாறியது என்று சொல்லி நமக்கு அவரே நனிப்பள்ளி தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அப்போ அஞ்செழுத்துனா என்ன, நமசிவாய, அப்புறம் சிவாய நம, சிவய சிவ. அது பக்குவத்துக்கு கேட்டார் போல். பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய அஞ்செழுத்து என்ன அப்படின்னா நமசிவாயம். அதுக்கு நீங்கள் உபதேசம் வாங்கித்தான் சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் உபதேசம் வாங்கி சொன்னால் மந்திரம், உபதேசம் வாங்காமல் சொன்னால் நாமம். இதான் வித்தியாசம் 2. அதாவது பக்கத்து வீட்டுக்கார பையன் பேர் நமச்சிவாயன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பேர். அதே நமச்சிவாயத்தை குருநாதர் சொல்லி கொடுத்தா மந்திரம். எனக்கு 2 ஒன்று தானுங்க, 2 ஒன்று தான். ஆனால் குருநாதர் வாக்கில் வருவதனால அது மந்திரமாயிருது. அந்த மந்திரத்துக்கு உண்டான பயன் எப்போ நமக்கு கிடைக்குன்னா, குருநாதர் மூலமாக உபதேசம் பெற்று சொல்லுகின்ற பொழுது அது மந்திரத்தினுடைய பயனை நமக்கு கொடுக்கும். நம்ம இல்லைன்னா வாக்கு ஒரு நாமம் தான். இந்த நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுவது போல அந்த நாமமே எப்போ மந்திரமாக ஆகிறது, குருநாதர் வாக்கில் வருகின்ற பொழுது மந்திரம். 2 ஒன்று தான் அப்படின்னா அது ஒன்று தான், சொல் மட்டும்தான் ஒன்றை ஒழிய பயன் வந்து வேறு பயனை கொடுக்கக்கூடியதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதான் நாதன் நாமம் நமசிவாயவே. அப்படி புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் அந்த 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 தேவாசிரியன் மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பார்க்கடலை போல் இருக்கிறது என்று சொல்கிறார் சேக்கிழ பெருமான். ஏன்னா பார்க்கடல் அப்படி வெள்ளை விளையர்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி திருநீர் பூசிய கோலம், அந்த அடியாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒழுக்க நெறி, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பார்க்கடலே அங்கே வந்து அப்படி குவிந்தது போல இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்து அது 3வது பாட்டு. அது 4வது திருப்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களில் வந்து அரசர்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க. எத்தனை அரசர், பெரிய புராணத்தில் நிறைய அரசர்கள் இருக்கிறாங்க. மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அரசர், அதே மாதிரி சேரமான் பெருமான் நாயனார் ஒரு அரசர், நின்றசீர் நெடுமாறனார் அரசர், அப்புறம் இடங்களி நாயனார் ஒரு அரசர், அதே மாதிரி இடங்களி இல்லை செருத்துணை நாயனார் அரசர், கலர்சிங்க நாயனார் ஒரு அரசர், அதே மாதிரி நமக்கு எரிபத் நாயனார் இல்லை புகழ்ச்சோழ நாயனார் அரசர். இப்படி பல அரசர்கள் நமக்கு வந்து இருக்கிறாங்க. அதனால் அப்படி யாருக்கு இந்த உலக அந்த அரசராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார்.
யார் சிவபெருமான் திருவடி வணங்குகின்றார்களோ அவங்க தான் அரசராக இருக்கக்கூடிய தகுதியுடையவர்கள். அது நம்ம மனசில் வச்சுக்கணும். அது கண்டிப்பாக நம்ம மனசில் நிலை நிறுத்தி வச்சுக்கணும். பெருமான் கடவுள், அவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், அவன் திருவடி வணங்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். எப்போ 12ஆம் நூற்றாண்டுலேயே சொல்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க யாராக இருக்கணும்? பெருமான் திருவடி வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் அப்படி தான் வருது. மூர்த்தி நாயனாரை யானையை, பட்டத்து யானையை கண்ணை கட்டி விடுவாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பெரிய பெரியவங்கெல்லாம். ஆனால் மூர்த்தி நாயனாரை தான் அந்த யானை துதிக்கையில் தூக்கி மேலே வச்சுட்டு மதுரை கோயிலுக்கு வரும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் அரசனாக இருக்கிறதுனா ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, நான் திருநீற்றத்தான் அபிஷேகமாக அணிந்து கொள்ளுவேன். அதே மாதிரி நகநட்டெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். ஆனால் உருத்தராக்க மணிகத்தான் நான் அணிகலன்களாக அணிந்து கொள்ளுவேன். அப்புறம் கிரீடமெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். சடை முடி தான் எனக்கு கிரீடம். இது 3க்கும் ஒத்துட்டா தான் நான் அரசனாக இருக்க முடியும்னு சொல்லி அதற்கு பிறகு சரின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவர் அரச பதவி ஏற்றுக்கிறார். அப்போ அரச பதவியை விட அவங்களுக்கு என்ன முக்கியம்னா கொள்கை தான் முக்கியங்க. அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்னா, அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று அகில லோகத்து உளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடையினர். இந்த உலகத்தை யார் ஆள தகுதியுடையவர் என்று சொன்னால் அகில காரணர் தாழ்பணிவார்கள். யார் அகில காரணர்னா பெருமான் தான், அண்டம் முழுதுடையார். அவர் தான் அகில காரணர். அவருடைய திருவடி யார் வணங்குகின்றார்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடையவர்கள் என்று சொல்கிறார். அப்படி எல்லா உலகத்துள்ளார்களும் அவர்களது ஆட்சிக்குள் அமைந்து வணங்க இங்கே அடைகின்றார்கள் என்று சொல்கிறார். அதில் தேவாசிரியரின் இடமானது எல்லா உலகங்களையும் ஒன்று சேர்த்தது போன்றுள்ளது என்று சொல்கிறார். அதே மாதிரி 5வது பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அடியார்களில் ஒரு சிலரில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் அப்படின்னார் இந்த பாட்டில். அத்தர் வேண்டி முன்னாண்டவர் அன்பினால் மெய்த்தழைந்து விதிர்ப்புறு சிந்தையார் கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் இத்திரத்தவரென்றியும் எண்ணிலார். அங்கே எப்படிப்பட்ட அடியார்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அடியாருடைய இயல்புகளை சொல்கிறார். அந்த அடியார்கள் எல்லாம் அத்தர்னா தந்தைன்னு அர்த்தங்க. நம்முடைய இதில் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் வருது, அத்தர் பியன்மேலிருந்து அருளிய திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நனிப்பள்ளி தேவாரம். நனிப்பள்ளி என்று சொல்வது ஞானசம்பந்த பெருமானுடைய அம்மா ஊர், பகவதி அம்மாவுடைய ஊர். இறைவன் ஆட்கொண்ட உடனே 3 வயது அவருக்கு. அப்படியா 3 வயசில் தானே பாடுறார். அப்படி பாடி முதல் யாத்திரையாக போனது அங்கே தான் போகிறார். கோலக்கா போயிட்டு அடுத்த நாள் நனிப்பள்ளி போகிறார். அப்படி நனிப்பள்ளி செல்லுகின்ற பொழுது 3 வயசு குழந்தைய அவங்க அப்பா தோல் மேலே தூக்கி வச்சுட்டு தான் எல்லா பக்கம் போவார். அப்போ பல்லக்கெல்லாம் கிடையாது. பல்லக்கு இங்கே நமக்கு அதெல்லாம் கிடச்சது ஒரு 7 வயசு 8 வயசுக்கு மேலே தான் பல்லக்கு கிடைக்கிது. தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போவார். போகிற வழியில் இது என்ன ஊருன்னு கேட்பார். நனிப்பள்ளின்னு சொல்லுவார் அப்பா. தோல் மேலே இருந்தபடியே ஒரு பாட்டு பாடுறார், பதிகம் பாடுறார். காரைகள் கூகை முல்லை என்று சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். அந்த ஊர் அப்போ பாலைவனமாக இருக்குது. பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, ஞானசம்பந்த பெருமான் பாட ஆரம்பிச்சுடனேயே ஒரு முதல் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே சோலையாக மாறிடுது. ஆமாம், அப்படி அந்த அதிசயம் நடந்தது அந்த நனிப்பள்ளியில். அப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், அத்தன் பியன்மேலிருந்து அருளிய திருப்பதிகம் அப்படிம்பார். அத்தன்னா அப்பா, பியன்னா தோல் மேலே இருந்தபடியே பாடுறார். இப்படி பாடிய திருப்பதிகம் தான் அந்த காரைகள் கூகை முல்லை என்று சொல்லக்கூடிய பதிகம். அதான் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் இறைவனே வலிய வேண்டியே ஆட்கொண்டது. ஆமாம், அப்படி ஆட்கொண்டது யார்? சுந்தரர் ஆட்கொண்டார் இல்லையா? மற்றவங்கெல்லாம் இறைவனை தேடி போனாங்க, சுந்தரரை இறைவன் தேடி ஆட்கொண்டார். ஆனால் அதை அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமெனம் இருந்து துறந்த முனிவர்தலும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் முதல்கண் பெருமானே என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் பாடுறார். அப்படின்னா ஏற்கனவே பெருமானுக்கு நல்ல செல்வந்தர் குபேரன் தோழராக இருக்கிறார் இல்லையா? சாமியினுடைய நண்பர் யாருன்னா குபேரன். நல்ல செல்வத்தில் சிறந்த குபேரன் தோழனாக இருக்கிறாரு. நல்ல அறிவில் சிறந்த ஒருத்தர் நல்ல தனக்கு தோழனாக வேணும்னு நினச்சாராம். அப்போ தான் சுந்தரரை அவர் ஏற்றுக்கொண்டாராம். சுந்தரர் அவ்வளவு ஒரு அறிவுடையவர் அவர்.
அதனால் சுந்தரரை ஏற்றுக்கொண்டார். அப்படி இறைவனே விரும்பி ஆட்கொண்டது சுந்தரரை. அது அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தலைந்து விதிர்ப்புறு சிந்தையார் அப்படின்னார். அப்படியே உடம்பெல்லாம் அந்த மெய் தலைந்து விதிர்ப்புறு சிந்தையார், அப்படியே பெருமானை நினைந்து உருகி பாடக்கூடிய அடியார் பெருமக்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் யார் இருக்கிறாங்க? கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் அப்படின்னார். உளவாரப்பணி செய்யக்கூடியவர்கள், மலர் தொண்டு செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் கைத்திரு தொண்டு, அதாவது சரியை என்று சொல்லக்கூடியது. இந்த தொண்டு செய்யக்கூடியவங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்படி கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் இத்திரத்தவரண்டியும் எண்ணிலார். அதுபோக இன்னும் நிறைய பேரெல்லாம் அடியார்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்கிறார். அதே மாதிரி அடுத்த திருப்பாட்டில் அவங்களெல்லாம் என்ன அணிந்திருந்தாங்க அப்படின்னா, மாசிலாத மனிதிகள் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள்னார். அந்த மாசில்லாத மணித்திகள் மனிதிகள்னால் உருத்தராக்கம் அணிந்திருந்தாங்க. அதான் மணி என்று சொல்லுவது உருத்தராக். அந்த மாசில்லாத மணித்திகள் மேனிமேல்னர், அப்படி குற்றமில்லாத தங்களுடைய திருமேனியிலே உருத்தராக்கம் அணிந்திருந்தார்கள். அப்புறம் வெளியில் நீர் பூசி இருக்கிற மாதிரி உள்ளும் புனிதர்கள் என்று சொல்கிறார். எப்படி வெளியில் திருநீர் பூசியாக வெண்மையான ஒரு காட்சியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் புனிதமானவர்கள். தேசினால் அவங்க உடம்புலேருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளியானது எல்லா திசையும் விளக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேசுன்னு சொல்லுவாங்களே, தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த தேசினால் எத்திசையும் விளக்கினார் என்று சொல்லி பேச ஒன்றா அவங்களுடைய பெருமைகளை நம்ம பேசி மாளாது, பேச்சினால் நம்ம பேசி அவங்க பெருமைகளை அடக்க முடியாது என்று சொல்றார். அளவில்லாத பெருமையராகி அளவில்லாம் அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்பு அறைகுவேன் என்று சொல்லி பாயிரத்திலேயே சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படின்னா அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவில்லாத பெருமை. அவங்களுடைய பெருமை என்ன என்று சொல்லவே முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சொல்லணுங்கிற ஒரு ஆசை என்னை துரத்துது, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பாட்டில் சொல்லுவார் பாயிரத்தில், அதாவது அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது ஒரு பார்க்கடலை போல ஒரு விரிந்த ஒரு பெருமை. அதை சொல்லக்கூடிய என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு நாய் நினச்சிதான் பார்க்கடலை ஊற்று காண்கிற வரைக்கும் நக்கி குடிக்கணும்னு நினச்சிதான், அது மாதிரி என்னுடைய நிலை அப்படிங்கிறார். அது சேக்கிழார் பெருமானே அப்படி சொல்லாருன்னா நம்ம நிலைமையெல்லாம் எப்படின்னு நினச்சி பார்த்துக்குங்க. ஆமாம், அதுதான் சொல்வார். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் முற்ற புகழலுற்றேன் பெருகுதன்கடல் ஊற்றோன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகமையன். சுனங்கன்னா நாய், அந்த ஒரு நாயை போல என்னுடைய நிலை என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த பாயிரத்திலேயே சொல்கிறார். அப்போ அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவிட்டு சொல்ல முடியாத பெருமைங்க. அதான் அவை பாட்டி சொன்னாங்க, உலகத்திலே பெருசு எதுன்னா இந்த அடியாருடைய பெருமை தாங்க, அதுக்கு மேலே பெருசு எதுவுமே இல்லை. பெரிது பெரிது புவனம் பெரிதுங்கிற பாட்டில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மனசில் வச்சுக்கணும் நம்ம. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் உதைத்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியின் ஒரு துளி மண் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதுன்னாங்க. அவன் முருகப்பெருமான் கேட்குறாரு அவை பாட்டி பார்த்து, பாட்டி இந்த உலகத்திலே பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது முருகப்பெருமானுக்கு பதில் சொல்கிறாங்க அம்மா. பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று சொல்லி அம்மா அந்த அவை பாட்டி சொல்லுகின்ற பொழுது தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதோ அப்படின்னு முடித்தாங்க. இப்போ இறைவன் ஊழி காலத்தில் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இறைவனுடைய போய் இறைவனிடத்தில் ஒடுங்கிடுவாங்களாம். இப்போ இறைவன் என்ன செய்வார்னா தொண்டர்களுடைய உள்ளத்தில் போய் இருப்பார். அப்போ தொண்டர்களுடைய உள்ளம்தான் இந்த உலகத்திலேயே பெருசு, தொண்டருடைய பெருமை தான் இந்த உலகத்திலேயே பெருசு, அதுக்கு மேலே பெருசு எதுவும் இல்லை என்று சொல்லி அவை பாட்டியே சொல்லுவாங்க. அது மாதிரி பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்தது 7வது பாட்டு. சரி, இப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் எப்படி இறைவனிடத்தில் அன்பு செய்வாங்கன்னா, அதாவது எந்த நிலை வந்தாலும் சரிங்க, அவங்க பெருமான் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையாது. அது பூகம்பமே வந்தாலும் சரி, வானமே இடிந்து கீழே விழுந்தாலும் சரி, இல்லை சொல்லோனாத பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, அவங்க பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட மாறாது. அதான் சொல்கிறார், பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும்
மாதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிலார் ஓதுகாதல் உரைப்பில் நெறிநின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார் அப்படின்னார். அவங்களுடைய பெருமைகளை இன்னென்று சொல்லவே முடியாது. இறைவன் ஆணை வழிய நிலை பெற்ற 50 பூதங்களும் தம் நிலையில் அப்படி கலங்கிய காலத்தும் தமது நிலை கலங்காது உமாதேவியாரை ஒரு பாகத்து வைத்த சிவபெருமானின் மலர் போன்ற பாதங்களை தம் மனத்தில் மறத்தல் இல்லாதவர்கள் பெரியோர்களால் விதந்து எடுத்து ஓதப்பெற்ற அன்பின் திண்மையினாலே அவ்வழியிலே பிறளாது நிலை நின்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கோதிலாத குணப்பெரும் குன்றனார், எந்த ஒரு குற்றம் மற்றவர்கள், குணத்திலே மலை போன்றவர்கள் என்று சொல்லி அந்த அடியார்கள் எல்லாம் சொல்கிறார். இப்போ சாதாரணமாக நம்ம என்னென்னா ஒரு 3 வாரம் ஒரு பிரதோஷத்துக்கு வந்து ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம மீண்டும் கோயிலுக்கு 4வது வாரம் வரமாட்டோம். நம்மளுடைய நிலை அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் அவங்கெல்லாம் அப்படி அல்ல. அது என்ன ஆனாலும் சரி, பூமியே பூகம்பமானாலும் சரி, வானம் இடிந்து கீழே விழுந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பெருமானை வணங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கடமை. அதனால் பெருமானை வணங்குறோம், பெருமானுக்கு தொண்டு செய்கிறோம். அந்த நெறியில் நிற்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அடியார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கொரோனா வந்தது, என்னென்னமோ ஆச்சு, பூசை பண்ணுற அடியார் பூசை பண்ணாதையே இருந்தாங்க. கோயிலுக்கு போய் அப்பவும் தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட எப்படியாவது ஒரு வேலையாவது கோயிலுக்கு போயிடணும், எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளை ஏமாற்றிட்டாவது போய் பணி செஞ்சாங்க. அதனால் எதுக்கும் கலங்காது தொண்டு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அளவுக்கு சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வாரம் 8வது பாட்டுக்கு விளக்கம் பார்க்கணும். கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னார். அவங்க எப்படின்னா கொஞ்சம் கூட குறைவதும் மிகுவதும் இல்லாத நிலைத்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள். அவங்களுக்கு ஏழ்மை வறுமை வந்தாலும் சரி, இல்லை செல்வ நிலை வந்தாலும் சரி, 2லேயும் ஒன்று போலவே இருப்பாங்க. பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னர். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னர். மண்ணோட்டையும் பசும்பொன்னையும் ஒன்று போலவே காண்பவர்கள். அப்புறம் கூடும் அன்பினில் கும்பிடலே என்ற இறைவனை மனத்திலே கூட்டி வைக்கும் அன்பு மேலீட்டினால் அவனை கும்பிடும் பிறப்பு ஒன்றே என்று வீட்டையும் விரும்பாத வன்மையுடையவர்கள் அப்படின்னார். அதாவது பெருமானை எத்தனை பிறப்பு கிடைச்சாலும் சரி, அவனை வணங்கக்கூடிய பிறப்பாக இருக்கணும். அப்பர் சாமி சொல்கிறார் இல்லைங்களா? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் ஐயகத்தை. அவர் ஒன்றும் ராஜாவாக பிறக்கணும்னு கேட்கல, பெரிய சிவனடியாராக பிறக்கணும்னு கூட கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு? எந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுல ஈனமான பிறப்பு புழுங்க. புழு எங்கே இருக்குது உங்களுக்கே தெரியும், இருக்கிற இடத்த சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒரு பிறப்பு இருந்தாலும் பெருமானுடைய திருவடி மறக்காமல் இருக்கணுங்கிறார். அப்போ பிறப்பு எது வேணாலும் இருக்கலாம், பெருமானுடைய திருவடி மறக்காத இருக்கணும். அதான் காரைக்காலமையார் அதான கேட்டாங்க, இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்னாங்க. முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சாமி அம்மா தலையால் நடந்து வர்றாங்க, அப்படி தலையால் நடந்து வருகின்ற பொழுது இறைவனே பார்க்குறாரு. உமையம்மை பார்த்தாங்க, யார் இப்படி ஒரு அம்மா தலையால் நடந்து வராங்க, அவங்களுடைய அன்பினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க கைலாயத்தில். அப்படி சாமி சொல்கிறாரு, அம்மா கிட்ட சொல்கிறாரு, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையன்னார். சிவபெருமான் அப்படி சொல்லுவாரா? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடு இல்லையா? திருவாசகம் சொல்லுது இல்லையா? அப்பா அம்மா இல்லாத ஒரு இந்த உலகத்தில் பிறப்பிறப்பு இல்லாத ஒருவர் சொல்கிறார், இந்த உலக காரணர் சொல்கிறார், அகில லோகத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்கிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையன்னார். நமக்கு அம்மா போல் நம்ம இடத்துல அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று. அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கிறக்கா அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க. அருகு அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகலாம் உயவே எடுத்தார். பக்கத்தால் வந்துட்டுருக்கிறாங்க. அப்படியே அம்மா அப்படின்னாரான் சிவபெருமான். சிவபெருமான் அம்மான்னு சொல்கிறாருன்னா அந்த அம்மா எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருப்பாங்க பாருங்கள். அப்படியா சிவபெருமான் அம்மான்னு சொன்னோன்னா அவங்க என்ன மகனை என்ன சொன்னாங்க, அப்பா அப்படின்னு அப்படி திருவடியில் விழுந்தாங்களாம். பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து வீழ்ந்தார்பார் சேக்கிழார் பெருமான் கைலாயத்தில். அப்படி விழுந்து அப்போ தான் சாமி கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும் இப்படி வர்றையே அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது தான் காரைக்காலமையார் சொன்னாங்க, இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் அப்படின்னார். எனக்கு பெருமானே உன்னுடைய திருவடி வேணும், என்னுடைய இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டுனார். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு குறையக்கூடாது,
அதே மாதிரி நான் வந்து மீண்டும் பிறக்கக்கூடாது. அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல், சரி ஒருவேளை என்னுடைய வினையின் காரணமாக ஒரு பிறப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா, மீண்டும் பிறப்பு உன்னையென்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி தப்பி தவறி பிறந்தாலும் கூட அடுத்த பிறப்பில் பெருமான் திருவடி பூசை செய்யக்கூடிய பிறப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். அதுதான் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எத்தனை பிறப்பு கொடுத்தாலும் சரிங்க, மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேனார் அப்பர் சாமிகள் இல்லைங்க. மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேனர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவது இந்த மாநிலத்தேனர். அப்பர் சாமிகளோடவா நம்ம அப்பர் சாமி என்ன கேட்குறாரு, சாமி எத்தனை பிறப்பு கொடுத்தாலும் சரி, ஆனால் இந்த தூக்கிய திருவடி இருக்குது பார், இதை பார்க்கக்கூடிய பிறப்பு எனக்கு மீண்டும் கொடு அப்படின்னாரு. அதுவும் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்த இந்த பிறப்பை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமனை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னார். இந்த பிறப்பு வணங்குங்கிறார் யார்? சேக்கிழார் பெருமான். பிறப்பை யார் வணங்குவா? பிறப்பு வேண்டான்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்ததுனால இந்த பிறப்பை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய சுந்தரர் தில்லையம்பதியில் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தென்னிலா மலர்ந்த பாட்டில் சொல்கிறார், தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாழிதாம் இன்பமாம் என்று அப்படின்னார். அதாவது இந்த மண்ணுலகத்தில் வந்து இந்த பிறப்பு இருக்குது பாருங்கள், அது வாழிதாம் இன்பம்னா எல்லையில்லாத இன்பத்தை கொடுத்தது அப்படின்னார். எப்போ? கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது. இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? இறைவனுடைய திருவடியில் கைலாயத்தில் இருந்தார். அப்போ கைலாயத்தில் இருந்ததை விட சிதம்பரத்தில் வந்து கூத்தப்பெருமான் திருவடி வணங்கின பிறப்பு உயர்ந்து. வாழிதாம்னா எல்லையில்லாத இன்பம்னு அர்த்தங்க. வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படின்னார். அப்படியே அவர் இருந்த நிலை என்னென்னா, அந்த கரணங்கள் கருவிகரணங்கள் எல்லாம் அன்பு உந்த அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி போய் விழுந்தாராம் திருக்கழிற்றுப்படியாரில். திருக்கழிற்றுப்படின்னு அங்கே இருக்குது இல்லைங்களா, ரெண்டு பக்கம் சாமிக்கு முன்னாடி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த யானையினுடைய துதிக்கை போல் இருக்குது. அதுக்கு பேர் திருக்களிற்றுப்படி. அந்த திருக்களிற்றுப்படியார்னு ஒரு நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த நூல் அங்கே வச்சு தான் பெருமான் அங்கேருந்து அப்படியே எடுத்துக்கிறார். திருக்கழிற்றுப்படியில் தான் வைக்கிறாங்க அந்த நூலை. சாமி அப்படியே அது திருவடியில், சாமியினுடைய திருவடியில் போய் இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா அந்த திருக்களிற்றுப்படியில் போய் விழுகிற பொழுது சுந்தரர் எப்படி இருந்தார்னா, கலந்த அன்பு உந்தம்பார் சேக்கிழார் பெருமான். கோயிலுக்கு போனால் நமக்கு என்ன வரணும்னு அந்த அன்பு வரணும், அதான் ரொம்ப முக்கியங்க. அந்த கலந்த அன்புந்த செய்தவ பெரியோன் சென்று வீழ்ந்தனன் திருக்களிற்றுப்படி மருங்கும்பார் சேக்கிழார் பெருமான். செய்தவ பெரியோன் அப்படின்னார் யார்? சுந்தரர். அவருடைய தவத்துக்கு அளவே இல்லை. செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தனன் திருக்களிற்றுப்படி மருங்கு அப்படின்னு சொல்லி அப்படியே போய் விழுகிறார். அப்படி திருக்கழிற்றுப்படி விழுந்து அந்த அன்புக்கு எல்லையே சொல்ல முடியல சேக்கிழார் பெருமானால். அப்போ பதிகம் ஒன்று பாடுறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இரண்டாவதாக செல்லுகின்ற பொழுது பாடிய பதிகம்தான் நமக்கு அந்த மடித்தாடும் அடிமைக்கன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த முதல் முறை சென்று பாடிய திருப்பதிகம் நமக்கு கிடைக்கல. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் கிடைக்கல. அந்த மாதிரி நமக்கு இந்த பாட்டில் அப்படி இறைவனை கூட்டி வைக்கும் அன்பு மேலீட்டினாலே அவனை கும்பிடும் பிறப்பு ஒன்றை என்று வீட்டையும் விரும்பாத வன்மையுடையவர்கள் என்று சொல்லி வீடு பேர் கூட கேட்க மாட்டாங்களா நல்ல அடியார்கள். சாமி உன்னை கும்பிட்டுட்டு இருக்கிறத தவிர எனக்கு வேறு என்ன பெருமை இருக்கிறது, என்ன ஒரு இன்பம் இருக்கிறது என்று சொல்லி. அதாவது மகாபாரதத்தில் தான் இருந்தாலும் கூட மேற்கோளுக்காக நான் சொல்கிறேன். பெருமானிடத்தில் எப்படி அன்பு வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பாரத போர் முடிஞ்சு கண்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு வர்றார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தருமன் பீமன் அர்ச்சுனன் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று அவங்க விருப்பப்பட்டதை கேட்குறாங்க. அப்போ குந்திக்கிட்ட வந்து கண்ணன் கேட்குற பொழுது குந்தி தேவி சொல்வாளாம், எனக்கு கஷ்டத்தையே கொடுக்கண்ணா அப்படிம்பாலாம். யாராவது கஷ்டத்தை கேட்டு வாங்குவாங்களன்னா, என்னம்மா என்ன குந்தி வந்து கண்ணனுக்கு அத்தை முறையாகுதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா நீ எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, நீ கஷ்டத்தையே கேட்குற, கஷ்டத்தை கொடுத்தா தான் நான் உன்னை நினைப்பேன், உன்னை நினைக்கிறத விட எனக்கு ஒரு பெரிய இன்பம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி குந்தி சொன்னான்னு சொல்லி நமக்கு இப்போ அந்த பாரதத்தில் இருக்குது. அப்படின்னா கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனுடைய திருவடியை வணங்குறது தான் பேரின்பம். அதை பெரியவங்களுக்கு தான் அதை உணர முடியும்.
நம்மெல்லாம் உணர்றது அப்படின்னா கொஞ்சம் நாள் நமக்கு அந்த பக்குவம் வரணும். அந்த பெருமானுடைய திருவடியை நினைக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பேரின்பம் எதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ ரமண மகரிஷிகிட்ட போய் கேட்டாங்களாம், சாமி நீங்கள் இவ்வளவு நோயோடு துன்பப்படணுமா? சாமி அண்ணாமலையார்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அந்த ராஜபிளவை நோயின்னு அவருக்கு வந்தது. படுக்க முடியாது, உட்கார முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்தார். நீங்கள் நேரடியாக அண்ணாமலையார்கிட்ட கேட்டால் அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார்ல அப்படின்னு. நேரடியாக கேட்டால் செஞ்சு கொடுப்பாரு. மீண்டும் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் பிறக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டியது இந்த பிறப்புலையும் நம்ம அனுபவிச்சுட்டு போயிடணும், இல்லைன்னா அதுக்காக மீண்டும் பிறப்பெடுக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தை எல்லாம் பெரியவங்க எப்படி நினச்சாங்க அப்படின்னா இறைவனுடைய திருவுருளாக நினச்சாங்க. அதுதான் நமக்கு பெரிய ஒரு இது. நம்ம கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய தீவினைகள் எப்போ நீங்கன்னா அந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது தான் தீவினை நீங்கும், இன்பங்கள் வருகின்ற பொழுது நல்வினை நீங்கும். ரெண்டும் நீங்கணும். நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாக தான் இருக்குது. அது பொன் விலங்கு, இது இரும்பு விலங்கு. எது தீவினைங்கிறது? பொன் விலங்குனாலும் விலங்கு தான், இரும்பு விலங்குனாலும் விலங்கு தான். அதனால் அப்படி ரெண்டுமே நீங்கணும் அப்படின்னா இன்ப துன்பம் ரெண்டுமே அனுபவித்து கழிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு விதிக்கப்பட்டது என்று சொல்லி, இப்படி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவின் அருமையான பாட்டு. ஒரு அடியார் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னா முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முடியாதுன்ட்டே போனால் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்? கொஞ்சம் நாம் முயற்சி பண்ணி பார்க்கணும். அதான் அப்படி குறைவது மிகுவதும் இல்லாத நிலைத்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள். அப்புறம் என்ன சொல்கிறார்? ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார், மண்ணோட்டையும் பசும் பொன்னையும் ஒன்று போலவே காண்பவர்கள். அப்புறம் கூடும் அன்பினில் கும்பிடலை என்று இறைவனை மனத்திலே கூட்டி வைக்கும் அன்பு மேலீட்டினால் அவனை கும்பிடும் பிறப்பு ஒன்றே அன்றி வீட்டையும் விரும்பாத வன்மையுடையார்கள் அப்படின்னா. வீடு பேரே கிடைச்சாலும் கூட அவனை கும்பிடுவது தான் அவங்களுக்கு ஒரு பேரின்பம். அதை விட ஒரு இன்பம் எதுவும் இல்லை என்று சொல்லி, என்ன நம்ம அங்கே போய் சொர்க்கத்தில் போய் இருந்து என்ன பண்ண போகிறோம்? பெருமான் திருவடிக்கு தவிர வேறு எதுவுமே நமக்கு பொருளே அல்ல. பெருமான் திருவடிக்கு போனாலும் அங்கேயும் பூசை பண்ணிகிட்டு இருக்கணும். பூசை பண்ணுறதுக்கு மேலே ஒரு இன்பம் எதுவுமே இல்லை. பெருமானை பூசிக்கணும், அவ்வளோதான். கேடும் ஆக்கமும் கெடுதல் அப்படின்னா எக்காலத்தும் மிகுதிப்பாடாவது குறைபாடாவது இல்லாமல் என்றும் ஒருபடித்தாக நிலைத்திருத்தல். எப்பொழுதும் பெருமானிடத்தில் அன்பு செய்யணும். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அது மாதிரி எப்பொழுதும் அன்பு செய்யணும் அப்படிங்கிறது தான். இது அவர்கள் அடைந்த இயல்பு. திருவுனா இந்த இடத்துல செல்வம் இல்லைங்களா? அந்த செல்வத்தினுடைய இயல்பு. உலகிலே ஏனைய மாக்கள் செல்வமாக எண்ணுகின்ற மற்ற ஐஸ்வர்யங்கள் போலல்லாமல் வறுமையாலும் செல்வத்தாலும் வரும் துன்ப இன்பம் முனைப்புகள் இந்த திருவினிடத்தை செயல்படாமல் கெட்டு ஒலியும். அதில் கெட்ட என்று சொல்கிறாருங்க. இளையான்குடி நாயனார் புராணத்தில் தான் அதை நம்ம பார்க்க முடியுங்க. இளையான்குடி நாயனார் புராணத்தில் அது வருது. பின்னாடி சொல்ல திரு அப்படிங்கிறது இறைவனது தன்மையாக எக்காலத்தும் இன்பமாகவே நிற்கும் நிலை. இதுவே ஐஸ்வர்யத்தன்மை. அது இறைவனுடைய அந்த திருவருள் பெற்றவர்களுக்கு தான் சித்திக்கும். இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டுன்னு காரைக்கால் அம்மையார் சொல்வது போல், இந்த ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படிங்கிறது, ஓடு அப்படின்னா பிச்சை புக்கு உண்ணும் நிலை, செம்பொன் என்றுன்னா அந்த செல்வ நிலை. இந்த இடத்துல ஓடும் செம்பொன்னும்னா ஓடு பொண்ணு ரெண்டே ஒன்றா கருதுறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஓடு என்று சொல்வது வறுமை நிலை, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. பொன் என்று சொல்வது நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய நிலை. இந்த ரெண்டு நிலையிலே ஒரே மாதிரி தொண்டு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அடியார்கள் அப்படிங்கிறார். எப்படிங்க அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போவெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சதுங்க, நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இளையான்குடி நாயனாருடைய புராணத்தில் வர்றது. இளையான்குடி நாயனார் எப்படி பணி செஞ்சார்னா, அதாவது மல்லல் நீடிய செல்வம் மறைந்து நாள்தோறும் மாறி உள்ளையில் வறுமை புதம் புகை உள்ளினார் தில்லை மண்ணினார் அப்படிம்பார். அப்படின்னா ஏன்னா அதாவது அவருக்கு ஒரு வறுமை வருது. யாருக்கு? இளையான்குடி நாயனாருக்கு. ஏன் வறுமை வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறார். செல்வம் மேவிய நிலையில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது சாமி பார்த்தாராம், என்னுடைய அடியார்கள் நல்ல செல்வ நிலையில் இருக்கிற பொழுது தான் தொண்டு செய்வாங்கன்னு நினைக்காதீங்க, அது இல்லாத பொழுதும் செய்வாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இளையான்குடி நாயனாருக்கு வறுமை கொடுக்கல, வறுமை பதம் அப்படின்னார். வறுமை போன்ற ஒரு நிலை,
மீண்டும் அவர் வந்து பெருமானுடைய திருவடிக்கு போக போகிறார். அப்படி அந்த நிலை ஏன் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அதான் சாமி அப்படி கொடுத்துருக்கிறார். செல்வம் மேவிய நிலையில் செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தங்க. அந்த வறுமை வந்த காலத்திலே அவரால் செய்ய முடியும். அப்புறம்தான் அவர் வந்து செல்வமெல்லாம் போயிடுது. என்ன பண்ணுறாரு, கடன் வாங்கி செய்கிறாரு, இருக்கிற பொருளெல்லாம் விற்று செய்கிறாரு, கடைசியாக செஞ்சுட்டே இருக்கிறார், கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறார். அப்போ தான் பெருமானே வர்றார். பெருமான் அவர் வீட்டுக்கு எப்படி வர்றார் அப்படின்னா, அந்த வறுமை நிலையை பார்க்கறதுக்கு அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அண்டமுடையாருக்கு போவார் எல்லா பக்கம். ஆனால் அம்மா எப்படின்னா ரொம்ப கருணையே வடிவமானவ இல்லையா, அம்மாவுடைய கருணை இல்லை இவ்வளோதான் சொல்ல முடியாது. உடன் வந்து அம்மா வரமாட்டேன்ட்டாங்களாம். அதனால் அவர் தனியாக போனாராம். விடை பார்த்து தான், தர்ம தேவதை தான் அவருக்கு விடையாக இருக்கிறது. தர்ம தேவதை ஒரு தர்ம கடவுள் நானும் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதனால் தனியாக வந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், பெற்றம் ஊர்வதும் இன்றியே, பெற்றம்னா விடை, பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் மூய்ந்திட நன்னினார் அப்படின்னார். எதுக்கு வந்தாங்கன்னா இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கெல்லாம் வந்து ஒரு உய்வு கிடைக்கணுங்கிறதுக்காக பெருமான் அந்த மாதிரி வந்தாராம். வந்த நேரம் எப்படின்னா, மாரிக்காலத்து இரவினில் வைகையோர் தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனர் அப்படின்னார். அப்படின்னா மழைக்கால இரவு, ஏற்கனவே 2 பேரும் சாப்பாடு இல்லாத 2-3 நாளாக பட்டினியாக இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும். ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, போய் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, ஏற்கனவே வாங்கி வாங்கி போட்டு கிடக்குது. இனி போய் யாருக்கிட்ட கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடிய நேரமும் இல்லை. நல்ல இரவு, மாரிக்காலத்து இரவு, மழை ஆவணி மாதங்க, நாயனாருடைய குருபூஜை ஆவணி மாதம், நல்ல மழை காலம், அப்படியே பெஞ்சு கொண்டே இருக்குது. எல்லா வீடும் அடைச்சாச்சு, இவர் வீடு மட்டும்தான் திறந்துருக்குது. எதுக்கு திறந்துருக்குது, யாராச்சும் அடியார்கள் வந்தாங்கன்னா எங்கே போவாங்க பாவம், இங்கே தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி வறுமை நிலையிலே ஒன்றுமே இல்லாத போனாலும் வீடு திறந்துருக்கு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து சாமி போகிறாரு. அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. அம்மா தான் சொல்லுவாங்க, நேற்று விதைச்ச நெல் இந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால மேலே வந்து அப்படியே மிதந்துட்டுருக்கோம், அதை போய் அரித்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அதையெல்லாம் உண்மையெல்லாம் போக்கி அரிசி ஆக்கி அப்புறம் அன்னமெல்லாம் செய்து இப்படியெல்லாம் செய்ய சொன்னால் யாராவது இன்றைக்கி அடியாருக்கு சோறு போடுவாங்கங்கிறீங்க? வேலையே வேண்டான்ட்டு விட்டு போட்டு ஓடிடுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்களே, விதைச்ச நெல்லை எடுத்து அடியார்களுக்கு உண்மையெல்லாம் போக்கி, ஏன்னா அவர் வேளாண்மை தொழில் செய்தவர், அவர் வர அடியார்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறது அவருடைய கொள்கை. அதனால் செய்திருக்கிறாரு. அதை எப்படி செஞ்சாருங்கிறது அந்த சரியாக வரப்போ நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். அதெல்லாம் முன்னாடியே வந்துடும், தெளிவாளந்தன் சருக்கத்திலே வந்துடும். ரொம்ப அருமையான சருக்கம். ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து எப்படி அடியார் தொண்டு செய்கிறதுன்னு அந்த சரியத்தில் தான் பார்க்க முடியும். ஒரு 10 பாட்டு 2 பேர் ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்குது. 2 பேரும் பேசிக்குவாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு அம்மாவை கேட்பாங்க, அம்மா வந்து நாயனார்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி ஒரு 10 பாட்டு வந்து 2 பேரும் கலந்து அந்த பணி எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது. அதாவது வேறு ஒன்றும் வழியே இல்லை. அவர் கலங்கி நிற்கிற பொழுது அம்மா சொல்கிறாங்க, நேற்று விதைச்ச நெல்லை கொண்டு வந்தீங்கன்னா எப்படியாவது அதையெல்லாம் கழுவி உண்மையெல்லாம் போக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பெற்ற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அளவே இல்லை. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்தும்பார். எனக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில் கிடச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். விதைச்ச நெல் இருக்குதுன்னு சொன்னதுக்கே பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்தும்பார். என்னைக்கோ தேடி வச்ச செல்வம் கையில் கிடச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சார் என்று சொல்வார் சேக்கிழார் பெருமான். இப்படியெல்லாம், அதாவது அந்த கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னா என்னென்னா, வறுமை நிலை செம்மை நிலை 2லேயும் ஒன்று போலவே இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் அடியார்கள் இருந்திருக்கிறாங்க. அது இன்னொன்று, ஓட்டையும் பொன்னையும் ஒன்று போலவே பார்த்தவர் அப்பர் சாமிகள். நம்ம அப்பர் சாமிகள் கடைசியாக திருவடி அடைகின்ற பொழுது புகழூரில் பணி செஞ்சிட்ருக்கிறார். புகழூரில் உழவார பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது பெருமான் பார்த்தார், இவருக்கு பொருள் பற்று இருக்குதா அப்படின்னு. அவருக்கு தெரியும் இல்லைன்னு, யாருக்கு, சாமிக்கு. நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அப்பர் சாமிகளுக்கு பொருள் பற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அதனால் என்ன பண்ணாரா, அந்த உழவாரப்பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அப்பர் சாமிக்கு தெரியாத அந்த முற்றத்தில், இப்போ கோயிலுக்கு முன்னாடியே சுத்தையெல்லாம் அப்படியே நவரத்தினங்களை எல்லாம் தூவி விட்டுறார். நவமணிகள் அப்படியே தூவி விட்டார். பொண்ணும் சரி அதில்
அதில் பொண்ணு ஒன்று, நவமணிகள் பொண்ணு எல்லாம் அப்படி தூவி விட்டாச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அப்பர் சாமி உழவாரப்பணி செய்கின்ற பொழுது அதையெல்லாம் அப்படியே அந்த உழவாரப்படையில் எடுத்து குளத்தில், பக்கத்தில் குளம் இருக்குது, அந்த குளத்தில் போட்டாரான். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அந்த இடத்த, கல்லோடும் மண்ணோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துரிந்திருந்தார் அப்படிம்பார். கல்லோடும் மண்ணோடும் சொல்லோடும் பொன்னோடும் எல்லாம் ஓடும் ஓடும் ஓடும்னே வரும் பாருங்க. எதுக்கும் வித்தியாசம் தெரியலையா, எல்லாம் ஓடு மாதிரியே தெரிஞ்சது அவருக்கு. நான் அடியார்களுடைய காலில் அதெல்லாம் பட்டா அவங்களுக்கு துன்பமாக இருக்குன்னு நினச்சாராம் அப்பர் சாமி. அதையெல்லாம் அப்படியே அந்த வாவியில் கொண்டு போய் போட்டிருக்கிறார். அதுதான் அந்த ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கிய நிலை. இன்னொன்று அந்த வறுமை செம்மை என்று சொல்லக்கூடிய நிலை என்று சொல்லுவாங்க. இப்படி இளையான்குடி நாயனார் புராணத்தில் இதை விரிவாக இருக்குது. புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துரிந்த அப்பர் சாமிகள் திருப்பொருள் முற்றத்தில் கிடந்த பருக்கை கற்களோடு நவமணியையும் உளவாரத்தில் ஏந்தி வாவியல் புகை எறிந்தனர் என்று சொல்லுவாங்க. சரி, அவருக்கு பொருள் பற்று இல்லை அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டார் சாமி. இன்னொன்று பாருங்கள், அவருக்கு அப்போவே வயது 80க்கு மேலே. ஆனால் இன்னொன்று செய்திருக்கிறார், அவருக்கு பெண்ணாசை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார். அது பெண்ணாசை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணார், தேவலோகத்திலிருந்து அரம்பையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மகளிரெல்லாம் கீழே வந்தாங்க. கீழே வந்து அந்த ஊர்வசி ரம்பை போன்ற மகளிரெல்லாம் வந்து ஆடுறாங்களாம் அவர் முன்னாடி. குழல் அவிழ்ந்தும்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி முடியெல்லாம் அவிழ்த்து விட்டு அவரை சுற்றி சுற்றி ஆடி வராங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன், உங்களால் இங்கே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலான்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை அப்படியே வணங்கி கொண்டு அப்படியே மீண்டும் விண்ணுலகம் சென்றார்கள் என்று சொல்லி, இந்த 2 ஆசை இல்லை அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காகத்தான் பெருமான் வந்து, அவருக்கு தெரியும், புகழூர் பெருமானுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதர்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்காத ஆசைகள் எப்படி என்னென்னா, பொன்னாசை ஒன்று பெண்ணாசை ஒன்று என்று சொல்லுவாங்க. அது 2மே அவருக்கு இல்லை அப்படிங்கிறத அங்கே நிரூபித்து காட்டுகிறார் பெருமான். இப்படி புராணத்தில் அவர் கடைசியாக திருவடி அடைகின்ற பொழுது இதெல்லாம் காட்டி அதற்கு பிறகு தான் பெருமான் திருவடி அடைகிறார். ஆமாம், ஓட்டினை எடுத்து 1008 மாற்றாக ஒளிவிடும் பொன்னாக்குவீர் என்று சொல்கிறார். ஆமாம், கூடும் அன்புனா இறைவனோடு அந்நியமின்றி ஒட்டி கூடுவதற்கு காரணமாக அன்புங்க. ஆமாம், தேவாரத்தில் வரும், அந்த சென்னையில் அந்த மயிலாப்பூர் தேவாரத்தில் வரும், ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவாய். ஒட்டிட்ட பண்புனா இறைவனோடு அத்துவிதமாக கூடிய அன்பு. அடியார்களுக்கும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு என்னென்னா ஒட்டிட்ட பண்பு, அத்துவித அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்துவிதன்னா பிரிக்க முடியாத அன்புங்க. ஆமாம், பெருமானுக்கும் நம்மளுக்கும் பிரிக்க முடியாது. அதை ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது. அட்டிட்டல்னா அன்னம்பாளிப்பு. இருக்கிறதே பெரிய பயன் என்ன, அந்த உலகத்தில் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது தாங்க. அதுக்கு மேலே ஒரு பயனே சொல்லலை இது வரைக்கும் யாரும். ஆமாம், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல்ன்றார். அதற்கு அடுத்தது தான் இறைவனுடைய விழாக்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கறது. இப்போ கும்பாபிஷேகம், அதே மாதிரி திருவாதிரை, அப்புறம் கார்த்திகை தீபம், இதெல்லாமே அடுத்தது தான். முதல்ல என்னென்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறது. அதுக்கு மேலே ஒரு பயன் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை. அதுக்கு பேரே சீலமார் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகேஸ்வர பூஜை, அது மாகேஸ்வர பூஜை, ஒரு கால் அதிகம். அடியார் பூஜைக்கு பேர் ஒரு கால் அதிகம். வாரியார் சாமி சொல்வார், இது மகேஸ்வர பூஜை, அது என்னென்ன அடியார்களுக்கு செய்கிறது மாகேஸ்வர பூஜை, ஒரு கால் அதிகம் அப்படின்னு சொல்லுவார். அதான் திருமூலர் சொல்கிறார், இவங்களுக்கு அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த புண்ணியம் சாமியை போய் சேரும்ன்றார். சாமிக்கு செய்கிறது அடியாருக்கு வந்து சேராது. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமேனர். நடமாட கோயில்னா அடியார்கள், அப்படி நடந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள், அது நடமாட கோயில்னார். இதுவும் கோயில் தானா? படமாட கோயில்னா, படம்னா திரைச்சீலைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி. அங்கே போய் ஏதாவது செஞ்சால் இங்கே வந்து சேராது, இங்கே ஏதாவது செஞ்சால் அங்கே போய் சேரும். அது எப்படிங்க அப்படின்னா, சாமி எங்கே இருக்கிறாரு? நல்ல அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார். அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியது செய்யக்கூடியது இறைவனுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் வாரியார் சாமிகள். அடியாரெல்லாம் எப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, சாமி வந்து போஸ்ட் ஆஃபீஸு, நம்மலாம் தபால் பெட்டி. தபால் பெட்டியில் போய் ஏதாவது ஒரு போட்டோம்னா ஆஃபீஸுக்கு போகும். ஆஃபீஸ்லேயே நேரடியாக கொண்டு போய் கொடுத்தா தபால் பெட்டிக்கு வரவா போகுது? வராது. அது மாதிரி தான் அடியார்களுக்கு செய்கிறது இறைவனுக்கு போய் சேரும், இறைவனுக்கு செய்யக்கூடியது அடியார்களுக்கு வந்து சேராது. அப்போ 2 பலனும் வேணும் உங்களுக்கு. அடியார்களுக்கு செஞ்ச பலனும் வேணும்,
இறைவனுக்கு செஞ்ச பலனும் வேணும்னா என்ன பண்ணணும்? அடியார்களுக்கு செய்யணும். அடியார்களுக்கு செய்கிறதா 2 பலனையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி திருமந்திரம் சொல்லுது. வேறு யாரும் இல்லை. திருமந்திரம் 7ஆம் தந்திரத்தில் அந்த திருமூலர் வந்து சொல்கிறார். அப்படி இருக்கிறதுலையே பெரிய பயன் அதுதான். கூடும் அன்பினில் கும்பிடல் அப்படின்னு சொல்லி சொன்னார். கூடும் அன்பினில் அப்படின்னா அதாவது என்ன சொல்ல அதாவது பெருமானை வணங்கக்கூடிய அந்த அன்பு. அதான் குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவி வேண்டுவது இந்த மாநிலத்தினர். அப்படி பெருமானை வணங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீண்டும் மனிதனாக பிறந்தாலும் தப்பில்லை. ஆனால் மனித பிறப்பு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அந்த பிறப்பில் பெருமானை வணங்கியே ஆகணும். அதுதான் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் ஐயகத்தை அப்படின்னாரு. எந்த பிறப்பு வேணாலும் பிறக்கலாம். ஆனால் அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கணும்? பெருமானை வணங்கக்கூடிய பிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் கேட்கிறார். நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் என்று மாணிக்கவாசகர். நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய். பவம்னா பிறப்புங்க. சாமி எனக்கு நீங்கள் பிறப்பை அருளினாலும் சரி, அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்? உங்களுடைய திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய பிறப்பாக இருக்கணும். மணிவாசக பெருமான் அதே மாதிரி கேட்குறார். ஆமாம், நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் என்று சொல்லி கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று சொல்லி வன்தொண்டர் வந்து முதல்ல சொன்னோம் இல்லையா, சிதம்பரத்தில் வேண்டுறார். ஆமாம். அப்புறம் அப்பர் சாமிகள் சொல்கிறார், தங்கு பிறப்பை வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னா. திருவண்ணாமலையில் அப்பர் சாமிகள் உழவாரப்பணி செய்து கொண்டு பதிகம் பாடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு இன்பம் கிடைக்கிது. அந்த இன்பம் எப்படி இருந்த இன்பம்னா, வீடு பேறு கிடைச்சா ஒரு ஆன்மா எவ்வளவு பெருமை அடையுமோ இன்பம் அடையுமோ அந்த இன்பத்தை அப்பர் சாமிகள் திருவண்ணாமலையில் கிடைச்சது அவருக்கு. அதான் அந்த கும்பிட்டதனால் வந்த ஒரு பேரின்பம் என்று சொல்லி இவ்வாறன்றி கும்பிடல் என்பதற்கு கூடும் அன்பினில் இறைவனையும் உயிர்களையும் தொழுது பயன்கருதா பணி செய்வது என்றும் அது பயன்கருதா தொண்டு வீட்டினில் சிறந்ததென்று வீட்டில் இன்பம் உண்டென்று எண்ணி தொண்டு செய்வதும் பயன்கருதுவதாய் முடியும் என்றும் இவ்வாறெல்லாம் தத்தமதுக்குரியவாறு உரை சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியான உரை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாருங்க. உயிர்களிலே பந்தம் நீங்க பெற்ற முத்த ஆன்மாக்களும் அடியார்களுமே தொழுவதற்குரியார் என்று ஞான நூல்களின் முடிவு. நம்ம யாரை வணங்கணும்னா வயசாயிருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் போய் வணங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. யாரை வணங்கணும்னு பெரியவராக நமக்கு சொல்லுது, அடியார்களாக இருக்கணும். அடியார்களாக இருக்கக்கூடியவங்களை தான் வணங்கணும். விழுந்து வணங்குறது அப்படின்னா அடியார்களாக இருந்தால் தான் வணங்கணும். மற்றவங்கள நம்ம சும்மா ஒரு வரவேற்கலாம், அவ்வளோதாங்க. ஆனால் யார் வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னா சொல்கிறார், உயிர்களிலே பந்தம் நீங்க பெற்ற முத்த ஆன்மாக்களும் அடியார்களுமே தொழுவதற்குரியவர்கள் அப்படின்னு ஞான நூல்கள் சொல்லுது. ஏனைய உயிர்கள் யாவையும் நம்மோல் பாசபந்தப்பட்டவையே அன்றியும் கும்பிடல் என்னும் மொழிக்கு பயன்கருதா பணி செய்தல் என்னும் பொருள் கொள்ளும் வகையும் காணப்பெறவில்லை. மரபு பற்றி உரை கூறாது இவ்வாறு அவரவர் கொள்கைகளை சைவ சமய சம்பிரதாய சாத்திரங்களில் புகுத்துவது ஆசிரியர் கருத்துக்கும் நூல் மரபுக்கும் உரை மரபுக்கும் பொருந்தாமை அறிகின்றார். அது அன்னதானம்ங்கிறது வேறு, மாகேஸ்வர பூஜைங்கிறது வேறுங்க. நம்ம அதை ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நான் 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டேன்னா பெருமை இல்லைங்க. ஒரு 100 பேர்த்துக்கு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சேன் அப்படின்னா பெருமை. அதுதான் அதை விட உயர்ந்தது. 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்குண்டான பலன் என்னென்னா உலகியல் பயன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது அது பசு புண்ணியம் என்று சொல்லக்கூடியது. பதி புண்ணியம் என்னென்னா எத்தனை அடியார்களுக்கு நம்ம செய்கிறோமோ அதுதான் பதி புண்ணியம். நான் போட வேண்டாம் செய்ய வேண்டான்னு சொல்லலை, செய்யுங்க. அதுக்குண்டான பலன் உலகியல் பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். எது வரைக்கும் போகலான்னா உலகத்தாருக்கு நீங்கள் செய்யக்கூடியது சொர்க்கம் வரைக்கும் போகலாம். சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடமே கிடையாதுங்க. அதுக்கு மேலே இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடிக்கு போகணும் அப்படின்னா பதிபுண்ணியம் செய்யணும். பதிபுண்ணியங்கிறது என்னென்னா அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு செய்யக்கூடியதான் பதிபுண்ணியம். அதனால் திருப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா அடியார்கள், அதே மாதிரி ஆச்சாரியார்கள், சிவாச்சாரியார்கள் இவங்களுக்கெல்லாம் செய்கிறது பதிபுண்ணியத்தில் வரும். மற்றவர்களுக்கெல்லாம் செய்கிறது பசு புண்ணியத்தில் வரும். பதிபுண்ணியம் வேணுமா பசு புண்ணியம் வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணுங்க. தெரியாதவங்க யாரை செஞ்சுட்டு போகிறாங்க, தெரிஞ்சவங்க நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. செய்கிறத நம்ம வேண்டான்னு சொல்லவும் கூடாது இல்லையா. அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இதில்லை. நம்ம பெருமானுடைய திருவடியை பற்றி நிற்கக்கூடிய அடியார்கள் எப்படி இருக்கணும்னா இறைவனுக்கு செய்யணும், அவனுடைய அடியார்களுக்கு செய்யணும். அதோடு நம்ம நின்றுக்கணும். மரபு பற்றி உரைகோராது இவ்வாறு அவரவர் கொள்கைகளை சைவ சமய சம்பிரதாய சாத்திரங்கள் புகுத்துவது ஆசிரியர் கருத்துக்கும் நூல் மரபுக்கும் உரை மரபுக்கும் கொஞ்சம் பொருந்தாமை உணர்கின்றார்.
அதாவது இளையான்குடி மாரநாயன புராணத்தில் ஒரு இடம் வருதுங்க. அதில் எப்படி வருது அப்படின்னா, நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூறன்னு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு வரி வருதுங்க, அதை விட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப பெரியவங்களே நான் சொல்கிறது, உரையாசிரியர்கள் பெரிய பெரியவங்களே என்ன சொல்கிறாருன்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதொரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற கைகுவித்து எதிர்விழுந்து ஈரமென் மதுரப்பதம் பரிவைது முன்னுரை செய்தபின் கொண்டு வந்து மனை புகுந்து குலாப பாதம் விளக்கி, அந்த மாதிரி வருதுங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லி வருதுங்க. இதில் அந்த முதல் பாட்டில் என்ன வருது அப்படின்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பது தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும், அதை விட்டுறாங்க. அந்த ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதொரு தன்மையால் அப்படிங்கிறத விட்டுறாங்க. எதை எடுத்துக்கிறாங்கன்னா, நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுவார் இளையான்குடி நாயனார், அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அதனால் உரையாசிரியர் சிவக்கணி ஐயா அதை மறுக்கிறார். அப்படி அல்ல, முன்னாடி இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது என்ன வருது, ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதொரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும். ஆரம் என்பு புனைந்த ஐயர் யார், சிவபெருமான், அவருடைய அன்பர் அப்படிங்கிறது தன்மையை வச்சு அதில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாதவங்களாக இருக்கலாம், இருக்கிறவங்களாக இருக்கலாம், நல்ல குணமுள்ளவங்களாக இருக்கலாம், இல்லாதவங்களாக இருக்கலாம், அவர் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதான் எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கின்னு அப்பர்சாமி சொல்கிறார். அடியார்களில் யாராக வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் குலகுணமெல்லாம் பார்க்க தேவையில்லை. அடியார்னால் என்ன, திருநீர் வச்சுருக்கணும், அஞ்செழுத்தை சொல்லணும், உத்தராக்கம் போடணும், அவ்வளோதான் அடியார். மற்றபடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியம் நமக்கு, அந்த வேலை நமக்கு இல்லைங்க. அந்த வேலை நமக்கு இல்லை. அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன போனது. இறைவனை வழிபாடு செய்கிறாங்க, இறைவனுடைய திருவடியை மனசில் வச்சுருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்ம நின்றுக்கணும். அதுதான் அடியாரை நம்ம வைக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய முறை. இதுக்கு ஒரு புராணமே இருக்குது. நரசிங்க முனைய நாயனார் புராணம் இருக்குது. நரசிங்க முனைய நாயனார் புராணத்தில் அவர் ஒரு அரசர். அவர் என்ன பண்ணுவார்னா, மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று பெருமானுக்கு உகந்தது ஆதிரை, திருவாதிரை நட்சத்திரத்தன்று அடியார்களை எல்லாம் வீட்டுக்கு அழைப்பார். அப்படி அடியார்களை அழைக்கின்ற பொழுது எல்லா அடியார்களுக்கும் பாத பூஜை பண்ணுவார். எல்லாம் நிற்க வச்சு பாத பூஜை பண்ணுவார். அப்படி பாத பூஜை செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு அடியார் வரார். அப்படி எல்லா அடியாரோடு அவரும் போய் நின்றுட்டுருக்கிறாரு, பாத பூஜை செஞ்சுட்ருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் பாத பூஜை செய்கிற மாதிரி அவருக்கும் செய்கிறார். அவர் எப்படிப்பட்ட அடியார் அப்படின்னா, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடிய அடியார், கொஞ்சம் தீய பழக்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அடியார். ஆனாலும் அவர் அடியார். ஆனால் அவருக்கு கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாரும் பார்க்குறாங்க. அடியார்களெல்லாம் யாரும் ஒன்றும் அதை நினச்சிக்கல. உலகத்தாரெல்லாம் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவனெல்லாம் ஒரு அடியார், நம்ம பேசுவோம்ல, இவனெல்லாம் ஒரு அடியாராமல் அங்கே போய் நின்றுட்டுருக்கிறான், அவனுக்கெல்லாம் பாத பூஜை வேறு பண்ணுறாங்க, இதெல்லாம் இவனெல்லாம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் காதுக்கு அது கேட்குது, அந்த அடியாருடைய காதுக்கு கேட்குது. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறார் அவர். நம்ம இப்படி ஆகிட்டோமே, எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் வருந்துறார். இதை அரசர் பார்த்துக்கிறார், நரசிங்க முனைய நாயனார் பார்த்துக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடியாருக்கெல்லாம் பாத பூஜை முடிஞ்ச பின்னாடி நல்லா அன்னம் பாலிப்பு செய்து எல்லாத்துக்கும் ஒரு பவுன் கொடுப்பார். ஒவ்வொரு பவுன் மாதம் கொடுப்பார். அரசர் தானே, அதனால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவுன் கொடுப்பார். அந்த அடியார் ரொம்ப மனசு சங்கடப்படுறாருன்னு சொல்லி அவரை தனியாக அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட நல்ல இனிமையான மொழியால் பேசி எல்லாத்துக்கும் ஒரு பவுன் தங்கம் கொடுத்தா அவருக்கு 2 பவுன் சேர்த்தி கொடுத்தாராம். ஏன்னா அவர் மனசு சங்கடப்பட்டால், அந்த மனசு சங்கடப்பட்டவங்க எங்கே போவாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி நரகம் போகாமல் காப்பாற்றுறது அரசனுடைய வேலை இல்லைங்களா. அதனால் அந்த அடியாருடைய மனசு சங்கடப்படாமல் இருக்கிறதுக்காக அவரை நல்ல மொழிகளால் பேசி, அப்புறம் 1 பவுன்னா அவருக்கு 2 பவுன், அந்த மாதிரி ரெட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறாருங்க. அதுதான் சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ குளம் குணம் குறியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவர் திருநீர் பூசியிருக்கார், பெருமானுக்கு தொண்டு செய்கிறார் அப்படின்னா அவர் அடியார், அவ்வளோதான். மற்றபடி நம்ம அதுக்கு விளக்கமெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டுலாம் இருக்கணுங்கிறது இல்லை. இப்படி தான் நமக்கு பெரிய புராணம் சொல்லியிருக்கு. அது மாதிரி தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது விதி என்று சொல்லி அதான் இதில் சொல்கிறார். அப்படி முன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில்
கும்பிட்டு கொண்டு வாழ்ந்த நிலையை விட இறைவன் அருள் நடனத்தை கும்பிடப்பட்டதால் இந்த பிறவியை சிறந்ததாக கருதினார். தான் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று என்று சொல்றார். எதற்காக இந்த பிறவி வாழிதாம் என்போம் என்றால் திருநடனம் கும்பிட பெற்றதனால. அப்போ பெருமானை கும்பிடுவது, அவன் அடியார்களை கும்பிடுவது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை என்று சொல்லார். சரி, அடுத்த திருப்பாட்டில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்லார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி எழுது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையேனர். ஆரம் கண்டிகைனா உருத்திராக்க மாலை அணிந்திருப்பார்கள், அதுபோக கண்டமாலை அணிந்திருப்பார்கள். அவங்கள ஆரமாக அப்படின்னா அவர்கள் மாலையாக போடுவது என்னென்னா உருத்திராக்கம்தான். அதை முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியன். மூர்த்தி நாயனார் அவர் ஒரு அரசர். அந்த அரசர்னால் நிறைய நகநட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, மாலையெல்லாம் போடுவாங்க, முத்து மாலைகள் இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் போட்டுக்கொள்ளலை. அவர் போட்ட மாலை என்னென்னா உருத்திராக்கம் மட்டும்தான் போட்டார். ஆமாம், உருத்திராட்சம் தான் போடணும், அதான் சொல்கிறார். அப்படி ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையேனார். இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் ஆரமாக பூண்பது உருத்திராக்க வடமே, ஆடையாக உடுப்பது கந்தையுடை. அப்போ அவர்தாம் செய்யும் கடமையாக தாங்கி நிற்பது இறைவன் பணியை என்று வேறொன்றும் இல்லர். அப்படின்னா அவங்க பணியாக கொள்ளுவது பாரம் ஈசன் பணியளது ஒன்றிலார் அப்படின்னா இறைவனுக்கு தொண்டு செய்வது தான் அவங்களுடைய பணி, வேறொரு பணியும் அவர்கள் விரும்பலை என்று சொல்கிறார். அப்புறம் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார். அந்த பணியிலே தங்களை ஒன்றினாலும் குறைவில்லாதவர்கள், அதை தொண்டு செய்யக்கூடியதில் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார். இப்போ இதுவரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் தான். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் தான் திருக்கூட்ட சிறப்பு. அந்த திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை தான் சேக்கிழ பெருமான் பேசிட்டு வர்றார். ஆமாம், அப்படி தன்னிய அன்பினே, ஈர அன்பினர்னால் அன்பினை, அதாவது தன்னிய அன்புனார், தன்னிய அன்பினை மிக உடையவர்கள், யாதும் குறைவிலார், ஒன்றும் குறைவில்லாதவர்கள் என்று சொல்லி இவர்களது வீரம் என்னால் அளவிட்டு சொல்லும் தகமையதோ. அப்படின்னா வீரத்திலே அவர்கள் ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள், யாருக்கொண்டும் பயக்க மாட்டாங்க. இறைவனுடைய அடியார்கள் அப்படின்னா அதே ஒரு பெருமிதம் இல்லைங்களா. எரிபத்த நாயனார் எப்படி இருந்தார், அரசனுடைய பட்டத்து யானையவே வெட்டி வீழ்த்தினார் இல்லையா. அதனால் அவர்கள் எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க என்று சொல்கிறார். அதே மாதிரி சிறு தொண்ட நாயனார் சென்ற இடமெல்லாம் அங்கே போய் வெற்றி பெற்று கொண்டு வந்தார். வாதாபி சென்று போர் செய்து வெற்றி பெற்று வந்தார்னா அதுக்கு என்ன காரணம், அவர் பெருமானுடைய அடியார் அப்படிங்கிறது தான். ஆமாம், அதுதான் அங்கே சொல்கிறாருங்க. இப்படி ஆரம் மாலை உடலுக்கு அணி செய்வது. கந்தைனா கிழிந்த பழைய துணி ஒன்றும், பல துணிகளை சேர்த்து இலையோட்டி ஒன்றாக தைத்த துணி. அவங்க ஆடையாக எதை அணிந்து கொள்வார்கள்னா ரொம்ப பட்ட ஆடை இந்த மாதிரிலாம் இல்லை, ஏதோ கிழிஞ்சு போன துணி இருந்தாலும் சரி அதையெல்லாம் தச்சு அப்படியெல்லாம் அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்கிறார். இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் உருத்திராக்க மாலைகளை தவிர வேறு ஒன்றையும் தம் திருமேனிக்கு அணிகலமாக வேண்டாதவர்கள். பாருங்கள், தங்கமெல்லாம் இல்லை, உருத்திராக்க மட்டும்தான் அவர்கள் அணிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே சொல்லப்படுது. உடையின்றி இருக்க மரபில்லை ஆதலின் கிழிந்த தைத்த கந்தையை தவிர வேறொரு உடையும் இல்லாதவர்கள் என்று சொல்கிறார். அதாவது அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்ல, சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையுளவாரப்படையும் அப்படின்னார். கந்தை மிகையாம் கருத்துனா இந்த உடம்பில் அந்த கோவண ஆடை இருக்கிறத கூட விரும்பாதவர்களாம். ஆனால் இருக்காத ஆடை இல்லாமல் இருக்கிறது மரபில்லை இல்லைங்களா. ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆடை அணிந்திருப்பாங்களாம். அந்த கோவண ஆடை கூட அவர்கள் மிகையாக கருதியவர்கள் என்று சொல்கிறார். அதை விட குமரகுருவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. குமரகுருபரர் அதாவது 5 வயது வரைக்கும் அவர் ஊமையாக இருந்தவர், பேச முடியாத அவரால். திருச்செந்தூர் சென்று அவங்க அப்பா அம்மா தவம் இருந்ததுனால அந்த குழந்தைக்கு பேச்சு வந்தது. பேச்சு பேச ஆரம்பித்தவர் நிறுத்தவே இல்லை, அப்படியே பெருமான் மேலே பாடிக்கொண்டே இருக்கிறார். அது முருகப்பெருமான் மேலே பாடியது இவ்வளவுதான் இல்லை. ஆமாம், அப்படி அவர் பாடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் காசி சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் வாதிலே வென்று அங்கே 2 அரசர்கள் அவரை சன்மானிக்கிறாங்க. இப்போ 2 அரசர்கள் குமரகுருபர் என்ன கேட்டாலும் செய்வார். அந்த மாதிரி 2 அரசர்களே அவருக்கு சன்மானிக்கப்பட்டவர் குமரகுருபரர். கடைசியாக அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா அவருடைய விருப்பத்தை சொல்கிறாருங்க. சிதம்பரம் மும்மணிக்கோவைன்னு ஒரு நூல் இருக்குது, அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது கொஞ்சம், அதாவது நாங்கள்லாம் வையாபுரிகிட்ட கேட்டோம் அந்த நூலை. சிதம்பரம் மும்மணிக்கோவைங்கிற நூலில் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, சாமி எனக்கு
கூத்த பெருமான்ட்டு தான் வரம் கேட்குறாரு. அல்லளம்பொழில் சூழ் தில்லைவான அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக அப்படின்னா, இந்த பழைய துணியெல்லாம் எடுத்து தைச்ச ஒரே ஒரு துணி, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது. கிடையாதாக அப்படின்னா அதுக்கு மேலே எதுவும் கிடைக்கக்கூடாது. அப்புறம் நான் தங்கிறதுக்கு வருமனை கடைப்புற திண்ணை அப்படின்னார். வருமனை அப்படின்னா பாலடைந்த வீடுங்க, அதில் ஒரு சின்ன ஒரு திண்ணை, அதில் தான் நான் படுத்திருக்கணும். அப்புறம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னா உப்பிட்ட புல்லரிசி, அதாவது புல்லரிசிங்கிறது இருக்கிறதுலையே இந்த எறும்பு அரிசி அரிசி இருக்குது பாருங்கள், ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அந்த அரிசியினுடைய கஞ்சி உப்பு இல்லாமல் இதுதான் எனக்கு கிடைக்கணும். அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லி நான் வாய் விட்டு அரற்றினும் ஈகுணர் இல்லையாகன்னு, நான் பசிக்குதுன்னு சொல்லி வாய் விட்டு கேட்பேன், ஆனால் யாரும் எனக்கு கொடுக்கக்கூடாது, இப்படி தான் நான் இருக்கணும். அப்புறம் என்ன கடைசியாக ஒன்று மட்டும் வேணும்னு கேட்குறாரு. எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு கேட்டவர் கடைசியாக என்ன கேட்குறாருன்னா, விழுத்தவ அடியாருடு மெய்த்தவ அடியாருடு ஒழுக்கம் நிறைந்த விழுத்தவ அடியாருடு இந்த உடம்பு உள்ளளவும் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கடைசியாக அவர் கேட்டது என்னென்னா, அடியார்களோட கடைசி வரைக்கும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அடியார்களோடு இருக்கணும் என்று சொல்லி அவர் வரம் கேட்குறாரு குமரகுருபரர். அப்படின்னா அவங்களெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள், அந்த பற்று இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த குமரகுருவருடைய பற்றின்மை அப்படிங்கிறது அதில் சொல்கிறார். கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாகன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. துன்னர் கோபனம் பறிக்கும் ஆடை சீரலாம் சிறந்த சாந்தம் தெய்வ நீர் அணிப்பூன் கண்டி என்று சொல்லி மாணிக்கவாசக பெருமானும் திருவிளையாடல் புராணத்தில் அவரும் அதுதான் திருநீர், அதே மாதிரி கோவன ஆடை, அப்புறம் உருத்திராட்சம், இதை மட்டும்தான் மணிவாசக பெருமானும் விரும்பியிருக்கிறார். ஆமாம், தம்மால் செய்தே தீர வேண்டியதாகிய கடமைப்பாடு உரிமையாக கொள்வது பாரம் அப்படின்னா அதான் சொல்கிறது. பாரம்னா கடமைன்னு அர்த்தங்க. ஆமாம், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்னும் திருமூல திருமந்திரத்தின் உண்மை பொருளை அறியாதார் ஆடை கந்தையாயுள்ள ஞானிகளுக்கு நீரும் கண்டிகையும் இறைவன் பூசையும் வேண்டுவதோ என்று ஐயப்படுவர். இறைவரது பணி அவர்க்கும் கடமையாம் என்று அவரது இயல்பு கூறும் வகையினாலே இவர்களது ஐயத்தை நீக்கியவாறு. அப்படின்னா எவ்வளவு நாம் துறவு நிலைக்கு போனாலும் கூட பெருமான் மீது செய்யக்கூடிய பூசை நம்ம செய்தே ஆகணும். இறைவன் நமக்கு அந்த கரணங்களை கொடுத்துருக்கிறார், கை கால்களை கொடுத்துருக்கிறார், அது இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருமானுக்கு தொண்டு இந்த பூசை செஞ்சே ஆகணுங்க. எதை வேணாலும் நிறுத்தலாம், பூசையை நிறுத்த முடியாது. அதான் நம்முடைய சிவகணிய உரையில் பல இடங்களில் சொல்கிறார், கடைசி வரைக்கும் சிவகணிய பூசை செஞ்சுருக்கிறார். அதான் சொல்கிறார், அப்படி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோடு வல்வினை இன்றே என்று சொல்லி நமக்கு சிவஞான போதம் 10ஆம் சூத்திரம். ஈசன் பணி எல்லா உலகுக்கும் முதல்வனாக இறைவன் பணி, இதற்கு எல்லா உயிர்க்கும் தன்னை போல கருதி பணிபுரிதல், எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமை பிறர் தீங்கு செய்யினும் அதை அன்புடன் பொறுத்தல் முதலவையாம் என்று உரை கூறுவார் உண்டு. இவை சீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய சாமானிய பசு தர்மங்களின் பார்ப்படும் என்று சொல்லி, அது வேறு. நமக்கு சைவத்தில் அப்படி இல்லை. அதுக்கு மேலாக சிவபுண்ணியமாய் வீட்டுக்கு காரணமாக என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார், தண்டியடிகள், கோட்புலியார், சத்தியார் முதலிய சரிதங்கள் இவற்றின் உண்மையில் விளக்கப்பெறும் என்று சொல்லி, இறைவனது அன்பின் முன்னே இவை ஒருபுறம் ஒதுக்க பெற்றதும் காண்க என்று சொல்கிறார். தேவாசிரி மண்டபத்தில் உள்ள எழுந்தருள்ள திருக்கூட்டத்தவர்கள் இந்த புராணத்தில் பேசப்பெறும் அடியார்களது சரித்திரத்தில் பொருந்தாதனவுமாம் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஈசன் பணி என்பதற்கு உயிர்களின் பணி என யாண்டும் எவ்வாற்றானும் பொருள் வாராமையும் உணர்க என்று சொல்லி, ஈசன் பணினா ஈசன் பணி, இன்னொன்று கூட சேர்த்திக்கலான்னா அடியார் பணி, அவ்வளோதான். மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் இதில் கொண்டு வந்து சேர்த்தக்கூடாது. ஈசன் பணி என்பதனோடு அவன் அடியார் பணியும் இனம்பட்டு உரைத்து கொள்வது சாத்திர சம்பந்தம் என்று சொல்கிறார். ஆனால் எல்லா உயிர்களும் இறைவனது அடிமைகளை ஆயினும் அடிமைத்தன்மை உணராத போது அவைகள் பந்தப்பட்ட ஆன்மாக்கள். எல்லா உயிர்களுமே இறைவனுக்கு அடிமைகள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய அடிமைகள், உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய உடைமைகள். ஆனால் தான் அடிமை என்பதை உணராத பொழுது அது பந்தப்பட்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிறார். நம்ம இறைவனுக்கு அடிமைன்னு யார் உணர்ந்திருக்கிறாங்களோ அதுதான் பக்குவமுடைய ஆன்மாக்கள். நம்ம பெருமானுக்கு அடிமை இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா பக்குவமற்ற ஆன்மாக்கள், பந்தப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவற்றினிடத்து இரக்கம் வைத்தலை என்று வணக்கம் செலுத்துதல் யாண்டும் விதிப்படாமை உணர்க. இரக்கம் செய்யணுமா அவங்ககிட்டே நாம் என்ன செய்யணும், இவங்களும் நம்மளை மாதிரி பெருமானை வழிபாடு செய்து இந்த ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு இறங்கி நாம் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும்.
வணங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் அங்கே எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க என்று தாய்மானவர் சொல்வது போல் அவை படும் துன்பங்கண்டுளி அதற்கு பரிதன் மாத்திரையே என்று சொல்லி மாபாடியத்தில் சொல்லப்படுது. ஆமாம், ஈர அன்பினராக தன்னழி நம்ம என்று சொல்லி யாதும் குறைவிலார் ஒன்றாலும் குறைவில்லாதவர் என்று சொல்லி யாதும் குறைவிலார் அப்படின்னார். எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஒன்றினால் குறையும் அடையோம் அல்லோம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுவது போல இவர்கள் பாரமாய் செய்யும் ஈசனது பணியிலேயும் யாதும் குறைவிலாது செய்யும் பேறு பெற்றவர்கள். இறைவன் பணி நிற்கும் போது உளவாகும் குறைகளை அன்பினாலே நிரப்புவராதலின் அவர் பணிக்கு எக்காலும் ஒரு குறையும் இல்லை. இவர்கள் செய்யக்கூடிய பணிக்கு எந்த காலத்திலையும் ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், தேடாதன அன்பினில் நிரப்பி சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் அப்படின்னா சண்டேஸ்வர நாயனார் 7 வயசுலேயே பூசை செய்கிறார். அப்படி 7 வயசில் அவர் பூசை செய்கின்ற பொழுது அவருக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது ஆற்றினுடைய நீர், மண்ணியாற்றினுடைய நீரும் மாட்டினுடைய கறந்த பாலும் இருக்குது. பூசை பண்ண அவருக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நினைவுக்கு வருது. அதான் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல்பார். பூ விரியறதுக்கு முன்னாடி வாசம் வராது, விரிஞ்சதுன்னா வாசம் வரும். அது மாதிரி அவர் பூசையில் உட்கார்ந்த உடனே பூசைக்கு என்னென்ன வேணும்னு தெரியுது. தெரிகிற பொருளெல்லாம் அங்கே இல்லாதெல்லாம் எப்படி போட்டார் அப்படின்னா அன்பினால் நிரப்பி அப்படின்ட்டார். இப்போ பூசைக்கு ஏதாவது நமக்கு பொருள் பத்தலை, போட வேண்டிய பொருள் கிடைக்கலன்னு என்ன செய்யணுமா? அன்பினால் போட்ட மாதிரி நினச்சிக்கணும். போட்ட மாதிரி நினைக்கிறதே அந்த போட்ட பலனை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பினார். நீடு பூசனை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார் அப்படின்னார் திருநீலக்க நாயனார் புராணத்தில். சாமியெல்லாம் போய் அவர் சிவாச்சாரியார் போய் பெருமானை தீண்டி வழிபாடு செய்கிறார். வழிபாடு செஞ்சு அப்படி அபிஷேகமெல்லாம் முடித்து அர்ச்சனைகள் எல்லாம் முடித்து சாமியை சுற்றி வர்றார். அப்புறம் 5 எழுத்தை சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அன்பு இன்னும் நிறைவாகலையா. அதை சொல்கிறார், நீடு பூசனை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா அன்பு நீங்கிற வரைக்கும் அவரால் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் 5 எழுத்தை சொல்லி அப்படி பெருமானை நினைந்து கொண்டு இருக்கிறார் நாயனார் என்று சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பெரியவங்களுக்கு அந்த அன்பு நீங்கவே நீங்காது. அதை யாதும் குறைவிலார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பினில் நிரம்பி என்று சொல்லி போதும் பெறாவிடில் பச்சிலையுண்டு புனலெண்டெங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு. பட்டினத்தடிகள் சொல்கிறாருங்க, போதும்னா மலருங்க. அப்படி மலர் கிடைக்கலையா, அன்றைக்கி என்ன செய்கிறது, பூசை செய்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடுறோம், மலர் கிடைக்கல, ஒரு பச்சிலை இருந்தால் போதுங்கிறாரு. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும். சரி, தண்ணியும் ஒரு தலையும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கலையா, நெஞ்சு உண்டு அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதுக்காக தினசரி பூசை பண்ணாத எனக்கு நெஞ்சு இருக்குது, நான் நெஞ்சுக்குள்ளேயே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது அது கையால் ஆகாத்தனம். அப்படி அல்ல. எங்கேயாவது போயிடுறோம், ஒரு சூழ்நிலை நமக்கு பண்ண முடியல அப்படின்னா அகப்பூசையாக பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு சின்ன ரிலாக்ஸ் தானே ஒழிய அதையவே நம்ம விதியாக வச்சுக்கூடாது. பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் முடியாத காலத்தில் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டுன்னார். போதுன்னா மலருங்க. அது இல்லாத பொழுது என்ன இருக்கும், பசுந்தலை இருக்குது, தண்ணி இருக்குது, புனல் உண்டு. சரி, எதுவுமே கிடைக்கல, நெஞ்சுண்டு அப்படின்னு சொன்னார். அதான் பட்டினத்தடிகள் சொல்கிறார். திருமந்தர் சொல்லுது, புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வாங்க. அதுதான் நமக்கு, அதை திருமந்திரம் தான் நமக்கு ஆகம நூல். தமிழ் ஆகம நூல் என்னென்னா திருமந்திரம் தான். அப்போ திருமந்திரத்திலே என்ன சொல்லிட்டார் திருமூலர், பூவுண்டு நீருண்டு அப்படின்னு சொல்லி, புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டுன்னார். ஆமாம், அது நிறைய ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலெல்லாம் வருது இல்லைங்களா, நெடுங்கல தேவாரத்தில் கூட வருது இல்லைங்களா. நின்னடியை வழிபடுவான் நிமலா நினைக்கிறத பொன்னடியை பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கல மேயவன் என்னார். தினசரி பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது தான் அடியார்களுடைய ஒரு இயல்பு என்று சொல்லி சொல்கிறார். இப்படி அடுத்து வீரம் அப்படின்றார். வீரம்னா தமது கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் மாறாக எதுவரைனும் அஞ்சாது எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள். அதான் அப்பர் சாமிகள் சொல்வார் இல்லையா, அரசன் அழைப்பார், அரசன் அழைக்கின்ற பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க உங்களை ராஜா அரசு கூட்டிகிட்டு வர சொன்னார்னு. அப்போ தான் அந்த மறுமாற்று திருத்தாண்டகம் பாடுறார். என்ன சொல்கிறார், அந்த பதிகத்தில் தான் சொல்கிறார், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோங்கிற பதிகத்தில் சொல்கிறார், கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோம் என்னார்.
எனக்கு தலைவர் யாருன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். நான் உங்கள் ராஜாவுக்கு நான் வந்து அடிமை கிடையாது, போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி யானையை விட்டு இடறச் செய்கின்ற பொழுது அப்பர்சாமி பாடார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மதம் பிடித்த யானை அந்த பதிகத்தை பாடுறார். சுண்ணாவின் சந்தான சாந்தம் சுரதங்கள் சூளாமணியங்கிற பதிகத்தை பாடுறார். அப்படி அப்பர்சாமிகள் பாடி முடிக்கின்ற பொழுது அந்த யானை என்ன பண்ணுச்சான், அப்படியே அந்த அப்படி கண்ணால் பார்த்தாராம் அப்பர்சாமி. அந்த யானைக்கு தீட்சை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மதமெல்லாம் போயிடுச்சு. மதமெல்லாம் போய் அப்பர்சாமியை வளமாக வந்து அவரை வணங்கி கொண்டு அது சென்றது என்று சொல்லி பெரிய புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பெரியவங்களுடைய ஒரு நிலை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதே மாதிரி ஒரு இப்போ ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜை வருது, கலல்சிங்க நாயனார் குரு பூஜை. கலல்சிங்க நாயனாருடைய மனைவி வந்து சங்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சமண பெண், அவங்களுக்கு வழிபாட்டில் எல்லாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த அம்மா வந்து இவர் கோயிலுக்கு போவார், போய் சாமிக்கு தொண்டு செய்வார். கணவனோட அந்த அம்மா போவாங்க, பட்டத்தரசிங்கிறனால கணவனோட போவாங்க. கணவனோட போய் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிற்பத்தை எல்லாம் பார்ப்பாங்க. ஆஹா, கட்டடம் நல்லா அழகாக இருக்குது, இந்த சிற்பமெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா, அதெல்லாம் ரசிக்கிறது. இதான் அந்த அம்மா அதுக்கு கூட போகிறது. பெருமானை வணங்குறதுக்கெல்லாம் போகிறதில்ல. அப்படி போகிற பொழுது திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி திருவாரூர் கோயிலுக்குள்ளே போய் அவர் பெருமானுக்கு தொண்டு செய்கிறார். இந்த அம்மா அப்படியே கோயிலை சுற்றி ஒரு சுற்றிட்டு வந்துட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அறநெறின்னு ஒரு கோயில் இருக்குது. திருவாரூர் கோயிலுக்கு முன்னாடி வலது பக்கம் அறநெறி, அதுக்குள்ளேயே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமாம், அந்த திருவாரூர் கோயிலுக்கு போனீங்கன்னா எனக்கு 2 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, 3 இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளேயே ஒன்று இருக்குது அறநெறின்னு சொல்லி. அதில் தான் நமினந்தியடிகள் நீரால் விளக்கரித்தது அறநெறியில். அங்கே இருக்கக்கூடிய பூ மண்டபத்துக்கு போகிறாங்க அந்த அம்மா. அப்படி போகிற பொழுது ஒரு புதிய ஒரு பூ அங்கே வந்து அந்த பூ மண்டபத்தில் விழுந்து இருக்குது. அதை எடுத்து முகந்து பார்த்துட்றாங்க. இப்போ அந்த அம்மா முகந்து அதை சாமிக்கு சாத்தக்கூடிய மலர் முகந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. அப்படி முகந்து பார்த்தா மீண்டும் சாமிக்கு சாத்த முடியாது, அது அனுசிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அது வந்து ஒரு பூ நல்லா அழகாக இருக்குதுன்னு எடுத்து மோந்து பார்த்துருச்சு. பார்த்தார், செருத்துணை நாயனார் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரும் அங்கே பணி செய்துட்ருக்கிறார். அப்படி செருத்துணை நாயனார் பார்க்குறாரு, இறைவனுக்கு போக வேண்டிய மலர் அந்த அம்மா முகந்து பார்த்துட்டாங்க, அதனால் மீண்டும் மலரை சாமிக்கு சாற்ற முடியாது. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, கத்தி எடுத்துகிட்டு வந்து மூக்கை அறுத்துட்டார். முகந்து பார்த்த மூக்கை அறுத்துட்டாங்க. அறுத்த உடனே அந்த அம்மா அப்படியே அலறி அப்படியே விழுந்து அழுகிறாங்க. அழுகிற சத்தம் கேட்டு நாயனார் அவர் வந்துடுறார், கலல்சிங்க நாயனார் வந்துடுறார். அவரும் அரசர். அவர் வந்தோன்னே இவ்வளவு ஒரு துணிச்சலாக யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். அப்போ அவர் வந்து நடந்ததை சொல்கிறார். யார்? செருத்துணை நாயனார் இந்த மாதிரி சாமிக்கு சாற்ற வேண்டிய மலர் எடுத்து முகந்து பார்த்தாங்க, அதனால் கையை நான் வந்து மூக்கை வெட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடுத்து கொடுத்தது கை தானே, முதல்ல கையைத்தானே வெட்டியிருக்கணும்னு சொல்லி அவர் கையை வெட்டினாராம். தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம கையை வெட்டினார். ஏன்னா எடுத்து கொடுத்ததுனால தானே முகந்தது, அதனால் கையை வெட்டினார் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் அந்த குரு பூஜை ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. அதற்கு பிறகு பெருமான் வந்து அந்த அம்மா மீண்டும் பழைய நிலைக்கு வராங்க. அவர் நீண்ட நாட்கள் அரசராக தொண்டு செய்து அதற்கு பிறகு பெருமான் திருவடி அடைகிறாங்க. இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் அதை வீரம் என்னால் விளம்பும் தகைதான். ராஜாவுடைய மனைவி, சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்தால் கூட செய்ய முடியாது. ஆனால் கலல்சிங்க நாயனார் ராஜா, அரசர், அவருடைய மனைவினெல்லாம் அவர் பார்க்கல. செருத்துணை நாயனார் யாராக இருந்தால் என்ன, பெருமானுக்கு வந்து அதாவது பெருமானுடைய கோயிலில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை உடனே தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை மாதிரி அவர் செஞ்சிட்டார். அதான் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னார். எல்லோரும் செய்ய முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் வீரம் உடையவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எரிபத்த நாயனார் எல்லாத்துக்கும் தெரியலைங்க, முதல்ல சொன்னோம் இல்லையா, அதுதான் அரசனுடைய பட்டத்து யானை அப்படிங்கிறத விட அது கூட அவருக்கு தெரியல. அந்த யானை இறைவனுக்கு சென்று சேர வேண்டிய மலரை பறித்து எறிந்தது தவறு. அதனால் வந்து சிவதான்னு அந்த பெரியவர் அழுதுட்டு ஒடியாரார். யார்? நம்முடைய சிவகாமி ஆண்டார். அதற்காக வந்து அந்த யானையை வெட்டி வீழ்த்தி அதை தடுக்க தவறிய குத்துக்கால் பாகர்களையும் வெட்டி வீழ்த்திடுறார். அதுதான் அவங்களுடைய அந்த வீரம் என்று சொல்லுவது. அரசனுடைய பட்டத்து யானையினெல்லாம் அவர் பார்க்கலை. ஆமாம், இப்படி அதான் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லி அப்படி
குறைவின்மைக்கு அன்பு காரணம், குறைவின்மை வீரத்திற்கு காரணம் என்று சொல்லி, அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரர் பாடுகின்ற பொழுது, திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது அதை சொல்கிறாருங்க. தரிசெரு களிரும் அஞ்சேன் தளர்விழி உழுவை அஞ்சேன் என்று சொல்லி அச்சப்பத்தில் மணிவாசக பெருமானும் பாடியிருக்கார். என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னா, இது கூறும் ஆசிரியரே இறைவன் அடியார்களது அன்புக்காக பேரரசின் அமைச்சுரிமையை பொருட்படுத்தாது விடுத்து போந்த மகாவீரர் என்பதை கூர்ந்து எண்ணுகன்னு சொல்லி, சேக்கிழார் பெருமான் யார்? அமைச்சராக இருந்தவர் தானே. சேக்கிழார் பெருமான் அனமாய சக்கரவர்த்தியினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியலை. அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், அடியாருடைய பெருமைகளை பாடணும். அதனால் அந்த அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் புராணம் பாடினார். அதனால் இந்த ஆசிரியரும் ஒரு பெரிய அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணுன்றார். அடுத்த திருப்பாட்டு, வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள் நீண்ட தொல்புகழார்தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன் அப்படின்னா, வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். அங்கே இப்போ திருவேடத்தோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, இப்போ திருநீரை வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி உருத்தராக்கம் அணிந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கிறாங்க. வேடம் இல்லாதவர்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாக்கிய நாயனார் புத்த மதத்தை சார்ந்தவர். அவர் இந்த புத்த மதத்தினுடைய கோட்டு சூட்டோட அவர் அங்கே இருக்கிறார். அந்த மாதிரி அடியார்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க தேவாசிரி மண்டபத்தில். அதான் சொல்கிறார், வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். அவங்களும் தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள்னாரு. அப்படி அவங்களும் தாண்டவ பெருமான்னா பெருமான் கூத்துடைய அந்த திருக்கூத்தாடக்கூடிய தனிப்பெருமையில் ஒன்று போலவே விளங்குபவர்கள் என்று சொல்லி, நீண்ட தொல்புகழார்தம் நிலைமையை என்று சொல்லி, புகழையுடைய அந்த இத்திருக்கூட்டத்தில் உள்ளவர்கள் அவர்களது தொண்டின் நிலைமைகளை இங்கு இந்த பிராணத்தில் எடுத்து சொல்லி வாழ்த்த புகுகின்றேனாக யான் என்று அறிந்து அவங்களுடைய பெருமைகளை நான் என்ன என்று சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்களுடைய பெருமைகளை முழுவதும் என்னால் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இப்படி வேண்டுமாறு விருப்புறும் வேடனா திருநீறு கண்டிகை முதலிய சிறப்புகளை குறித்து அது இல்லாத அடியார்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அதான் நமக்கு சாக்கிய நாயனார் புராணத்தில் வரும், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடந்தன்னை துறவாதே தூய சிவம் என்று சொல்லி தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நின்றார் என்று சொல்வார். அப்படின்னா எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும், திருவேடம் இருந்தாலும் சரி இல்லாத போனாலும் சரி, சாக்கிய நாயனார் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படின்னா, மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றனர். அதை ரொம்ப முக்கியங்க. வேடமெல்லாம் அணிந்து கொண்டு பெருமான் திருவடியை வணங்காத மனசில் நினைக்காமல் இருந்த பயன் இல்லை. ஆனால் வேடம் இல்லாமல் இருந்தாலும் எப்படி இருந்தாங்களாம், மன்னிய சீர்னா நிலை பெற்றன்னு அர்த்தங்க. நிலை பெற்ற சிறப்பு. மன்னிய சீர்னா நிலை பெற்ற சிறப்புகளை உடைய அந்த மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமைனர். அந்த பெருமானுடைய திருவடி மறவாமல் இருந்த அடியார்கள் அங்கே இருந்தாங்க என்று சொல்லி, அதை மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடந்தன்னை துறவாது. புத்த மதத்தை சார்ந்தவர். அதனால் அவர் அந்த வேடத்தை துறவாது அந்த துவராடையோடவே அவர் பணி செய்தார் என்று சொல்லி, அவர் என்ன பணி செய்தார்? அவர் புத்த மதத்தை சார்ந்தவர். எல்லா மதத்தையும் அவர் படித்தார். பெரிய அறிவாளி. அப்படி எல்லா மதத்தையும் படிக்கின்ற பொழுது அவருக்கு அந்த செய்வினை, அதை செய்யக்கூடியவன், அந்த வினையனுடைய பயன், அந்த வினையை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற 4 பொருள் இருக்கிறது சைவத்தில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதான் சொல்ல, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் 4 விதித்த பொருள் எனக் கொண்டு இவ்வியல்பு சைவநெறி அருளவற்றுக்கு இல்லை என்று அருளாலை உணர்ந்தறிந்தார் அப்படின்னார். அதாவது நம்ம செய்யக்கூடிய வினை, செய்யக்கூடிய நம்ம 2 இருக்குது இல்லைங்களா? அப்புறம் அந்த வினையினுடைய பயன், நல்வினை செஞ்சால் நல்ல பயன் வரும், தீவினை செஞ்சால் அதனுடைய பயன் தீமையாக வரும். அப்படின்னு செய்வினையும் செய்வானும் அதன் பயனும். சரி, அந்த பயன் தானே வந்துடுமா இப்போ அப்படின்னா? அப்படி வராது. ஏன் வராது அப்படின்னா, அது சடப்பொருள், தானே பற்றுவதற்கு அதற்கு ஏதுவில்லை. அப்போ யார் அதை கொடுக்க முடியும்? நம்மளே எடுத்துக்க முடியுமா? நம்மளால் எடுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. அப்போ அந்த பயனை யார் கொடுப்பா? சாமி தான் கொடுக்கணும். அதுதான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் அப்படின்னார். அப்போ அந்த நம்ம வினையனுடைய பயனை யார் கொடுக்க முடியும்? அண்டம் முழுதுடையார் தான் கொடுக்க முடியும். நம்மளே எடுத்துக்கலாம் முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி 4 நல்லது செஞ்சுட்டேங்க, அதனால் அதுக்கு தகுந்த பலன் நானே எடுத்துக்கிறனால நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சாமி மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஒன்று எங்கே இருக்குதுன்னா சைவத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த புத்த மத துறவி என்ன பண்ணார் அப்படின்னா, புத்த மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு தெரிந்த வழிபாடு,
பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை போய் தினசரி ஒரு கல் எடுக்கிறது, அந்த கல்லையே மலராக நினச்சி சாமி மேலே போடுறது. அதாவது அது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்வார்னா, அவர் கையில் எடுக்கிற பொழுது தான் கல், பெருமான் திருவடியில் விழுகின்ற பொழுது மலருங்கிறது. அப்படி கல்லாம் எடுத்தது அவருடைய அன்பின் காரணமாக பெருமான் திருவடியில் விழுகின்ற பொழுது மலராக விழுந்தது என்று சொல்லுவார். அப்படி அடியார்கள் எல்லாம் நம்ம அந்த திருக்கூட்டத்தில் தேவாசிரி மண்டபத்தில் திருவாரூரில் இருக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வேண்டுமாறு விருப்புறும் வேடம் என்று சொல்கிறார். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமை பொருள் என்று. அதான் ரொம்ப முக்கியங்க. வேடமெல்லாம் அணிந்து கொண்டு நிறையா உருத்தராக்கமெல்லாம் அணிந்து கொண்டு இறைவன் திருவடியை வணங்கலைன்னா, மனசில் நிறுத்தலைன்னா ஒரு பயனும் இல்லை. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கூட அவன் திருவடி மனசில் நிறுத்தியிருந்தாவே அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதான் கந்த யாடை தரிக்கும் அடியார்களை அன்றி தனிமுடி கவித்தாலும் புகழ்ச்சோழ நாயனார், களரிற்றறிவார் நாயனார், நின்ற சீர் நெடுமாற நாயனார் முதலியோரும் வீற்றிருப்பர் என்று சொல்லி அதை தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள் நீண்ட தொல்புகழார்த்தம் நிலைமையை அப்படின்னு சொல்கிறார். அப்படி வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் என்பதற்கேற்ப தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்களாகும் வேடத்தாரை குறித்ததை என்று அங்கனம் தொண்டராகாத வேடத்தாரை பற்றி இங்கு பேச்சில்லமையால் அது பொருள் என்று அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணத்தில் தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ளவர்களையும் அதே மாதிரி திருத்தொண்ட தொகையில் கூறப்பெறும் தனி தொண்டர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளாரையும் குறித்ததாய் பொருள் விளக்கி ஆசிரியர் அவர்கள் சேவேந்து வெள்கொடியான் அடியார்கள் என்று சொல்லி அவர்களும் அடியார்கள் தான் என்று சொல்கிறார். ஆதலின் சிவபெருமானது சார்பினை விடுத்து இந்த பாட்டில் உரை செய்வார், உயிரையன்றி உடலுக்கு உரையிட்டவர் ஆவர் என்று சொல்லி எப்படி உரை சொன்னாலும் பெருமானுடைய சார்பில் வச்சு தான் நம்ம உரை சொல்லணும். அது இல்லைன்னா அந்த உயிரற்ற உடலுக்கு சமம் என்று சொல்லி நம்முடைய உரையாசிரியர் சிவகுனியா அவர்கள் சொல்லியிருக்கிறார். 20 ஆண்டுகள் உரை எழுதியிருக்கிறார். இந்த ஒரு நூலுக்கு மட்டும் கோவை CK சுப்பிரமணிய முதலியார் என்று சொல்லி அவர் அந்த காலத்திலேயே சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்தவர். அவர் பெரிய ஒரு லிட்ரேட். அவர் 20 ஆண்டுகள் இந்த பெரிய புராணத்துக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். ஒரு வாழ்நாள் முழுக்க இதுக்காக செலவு செய்திருக்கிறார். தனிப்பெருமான் தனித்தொண்டர் தனக்கு அதை பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது தனிப்பெருமான் அப்படின்னா இறைவனுக்கு ஓமையாக இன்னொருத்தனை சொல்ல முடியாது. தனித்தன்மை வாய்ந்தவன் சிவபெருமான் இல்லையா? தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல். இது வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லையா? தனக்கு உமை இல்லாதவன் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். இவனுக்கு ஓமையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அண்டம் முழுத யாருக்கு ஓமையா இந்த கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு கடவுளை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதான் தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னு சொன்னார் வள்ளுவ பெருமான். தனக்கு ஓமை இல்லாத பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் மட்டும்தான் நம்முடைய மனக்கவலையை தீர்க்க முடியுமே வெளியே வேறு யாரும் தீர்க்க முடியாது. அதான் சொல்ல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திரு குருகாவூர் வெள்ளடை பதிகத்தில் சொல்கிறார். பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்று சொல்லி இந்த மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமேனர். அப்படின்னா இந்த மண்ணுலகத்தில் பிறந்த அடியார்களுடைய மனதிலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திரு குறுகாவூர் வெள்ளடை பதிகத்தில் பாடுறாருங்க. அப்போ நம்மளுடைய குறைகளை நம்முடைய மன கஷ்டங்களை யாரால் நீக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருவரால் தான் நீக்க முடியும். வேறு யாராலையும் நீக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மைங்க. அதனால தான் தனக்கோமை இல்லாதான் தாண்டவ பெருமான் என்று சொல்கிறாருங்க. நீண்ட தொல்புகழார் அப்படின்னார். இவர்களது புகழ் இடத்தாலும் காலத்தாலும் பறந்துள்ளது என்று சொல்கிறாருங்க. வாழ்த்துகன்னா அவர்களை என்னறிந்து வாழ்த்துகேன் அப்படின்னா அவருடைய பெருமைகளை என்ன என்று நான் சொல்லுவது என்று சொல்கிறார். இன்னொரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கல இந்த கடைசி பாட்டை சொல்லிடுறேன். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமிழ் புகழ் ஆலால சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் பாடிய வண்ணம் உரை செய்வாம். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரானார். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்? மாதவர்கள் அப்படிங்கிறார். நல்ல தவம் செய்தவர்கள். அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்த அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா நல்ல தவம் செய்த அடியார்கள் என்று சொல்கிறார். அதான் சொல்கிறார் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் என்ன சொல்கிறார்? அந்தமிழ் புகழ் ஆளால சுந்தரன் யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் அடுத்து திருத்தொண்ட தொகை பாட போகிறார் இல்லையா? அதனால் சொல்கிறார் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான்
அந்தமிழ் புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகைத்தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். இப்போ சேக்கிழார் பெருமான் இது வரைக்கும் அவர் இதெல்லாமே பாயிர பகுதி, இதில் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அப்படி சொல்லிட்டு வந்தவர் நீ என்ன செய்ய போகிறாராம், திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி நான் நீ வகைப்படுத்தி அடியார் பெருமைகளை பேச போகிறேன்னு சொல்லி இதில் தோற்றுவை செய்கிறார். அப்போ நமக்கு அடிப்படை என்ன பெரிய புராணத்துக்கு? திருத்தொண்ட தொகை தான். அது சுந்தர திருத்தொண்ட தொகையினார். திருத்தொண்ட தொகைக்கு இத்தனை அடைமொழி தானே இல்லை. சேக்கிழார் பெருமான் அத்தனை சொல்கிறார். சுந்தர திருத்தொண்ட தொகைங்கிறாரு, தீதில்லா திருத்தொண்ட தொகைங்கிறாரு, மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறாரு, அப்புறம் மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகைங்கிறாரு, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைங்கிறாரு. திருத்தொண்ட தொகை அவ்வளவு சிறந்ததுங்க. என்னால் ஒரே ஒரு பதிகம்தான் ஒரு நாளைக்கு பாட முடியும், அதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணுங்க. ஆமாம், அதுதான் நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த பதிகத்துக்கு உண்டு. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், திருத்தொண்ட தொகை தினசரி பாடணும் அடியார்கள். உங்களுக்கு பக்தி நல்லா வரணும், இறைவன் மேலே அன்பு வரணும், அடியார்கள் மேலே அன்பு வரணும்னு என்ன செய்யணும்னா, தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கு மடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் பதிகத்தை தினசரி 2 முறை பாடணுங்க. தானே பக்தி வரும், நம்மளுடைய ஆணவ மலம் கண்டிப்பாக நீங்கும். அதில் தான் அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் நம்பிகள் கடைசியில் என்ன சொல்லார், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு, என்னுடைய பெயர் ஆரூரன், திருவாரூர் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்லி, அதில் இறைவனுக்கு அடிமை அடியார்களுக்கு அடிமைங்கிறது அங்கே தான் வருது. அதனால் திருத்தொண்ட தொகைக்கு மேலே ஒரு பதிகத்தை சொல்லவே முடியாது. ஆமாம், மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறார் சேக்கிழார் பெருமான். தென் தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகையினார். தமிழில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான இலக்கியங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் பயனாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்கிறார். அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மளை, அதான் மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகையினார். அதனால தான் நம்ம முதல்லையே எல்லாத்துக்கும் கொடுத்தோம், அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அந்த பதிகம் வாங்கினவங்க யாரும் வரதில்லை, அது வேறு, மறுபடியும் கூட கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இறைவன் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்றுங்க. அந்த வழிபாடு நிறைவாகணுன்னா அடியார் வழிபாடு தான் முக்கியம். அடியார் வழிபாட்டை தெரிஞ்சுக்கணுன்னா பெரிய புராணம் கேட்டால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலும் கரணம் அடித்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. நான் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறங்கன்னாலும் ஒன்றும் முடியாது. அடியார் பெருமைகளை எங்கேயாவது கேளுங்க, எங்கே தான் கேட்கணும்னு நான் சொல்லலை, எங்கேயாவது தொடர் வகுப்பு கேட்கணுங்க, அப்போ தான் பக்குவம் வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வராது, 100 விழுக்காடு வராது. நான் எழுதியே கொடுப்பேன். எப்போ உங்களுக்கு பக்குவம் வந்து நீங்கள் எப்போ அடியார் ஆகிறதுனா தொடர் வகுப்பு கேட்கணுங்க. அருமையான வாய்ப்பு கிடைக்கிது நமக்கு. பெரிய புராணம் இருக்குது, சைவ சித்தாந்தம் வெங்கடேஷ் நல்லா சொல்லி கொடுக்குறார். பாவம், அவரும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் வர்றார், மாதம் ஒருக்கா வர்றார். எல்லோரும் வந்து கேட்கணும். எதுக்கு நம்ம இந்த உடம்பை சாமி கொடுத்துருக்கிறாருன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றேன்னார். பெருமானுக்கு தொண்டு செய்கிறது, அடியார் பெருமைகளை கேட்பது, இதை விட ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது. இது அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் அப்படி தான் சொல்கிறார். அப்படி அளவில்லாத புகழையுடைய ஆளாள சுந்தர் இந்த உலகில் வந்து சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் பாடிய வரலாற்றை மேலே சொல்லுவோம் என்று சொல்லி சொல்லத் தொடங்குகின்றோம் என்று சொல்லி, மாதவர்னா தவம் செய்வோரில் தலைமையானவர் என்று சொல்லி இந்த மாதவர் கூட்டத்தை, அடியார்களுடைய திருக்கூட்டத்தை சொல்கிறார், மாதவர் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புனிதர் பேரவைம்பார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், புனிதர் பேரவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வந்த வண்ணம்னா வந்து பாடிய வண்ணம், பாடிய வண்ணம் கைலாயத்திலிருந்து இங்கே வந்து பாடினார் இல்லையா? திருமலை சிறப்பிலே நம்ம பார்த்துருக்குறோம். நீ தடுத்தாட்கொண்ட புராணத்திலையும் மீண்டும் சுந்தரருடைய வரலாற்றில் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஆளாள சுந்தரர் இந்த பூமியில் அவதாரம் செய்ததே திருத்தொண்ட தொகை கொடுக்கறதுக்கு தான். மேலே ஏன் அந்த 2 பெண்களை பார்த்தார் அப்படின்னா, கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை கைலாயத்தில் பார்த்தது எதுக்காக அப்படின்னா சொல்கிறார், அங்கேயே சொல்கிறார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னார். அந்த 2 பெண்கள் ஏன் அவர் கண்ணில் பட்டாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை வைத்து அவர் கீழே வரணும். கீழே ஏன் வரணும் அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணும் அப்படிங்கிறது தான் காரணம். அதுதான் அந்த திருத்தொண்ட தொகை பற்றி சொல்ல. ஆளாள சுந்தர் இந்த பூவுலகில் அவதரிக்க காரணமாய் கையிலையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும் அங்கு விரித்து கூறினார். ஆளாள உலகில் அவதரித்து பாடியலை திருத்தொண்ட தொகையில் துதித்த அடியார்களை அதையே பின்பற்றி துதிக்கின்றேன் என்று ஆசிரியர் தொடங்கி கொண்டனர் என்று சொல்லி, ஆதலின் கையிலையிலிருந்து வந்து அவதரித்த பின்பு திருத்தொண்ட தொகை பாடுகின்ற வரை இங்கு பாயிரத்துடன் சேர்த்து சொல்ல வேண்டியது அவசியமாயிற்று.
அடுத்து நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணம் 200 பாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் சுந்தரரோடு தான் இருக்க போகிறோம் நம்ம. இப்போ அடுத்து சுந்தரருடைய வரலாறு ஆரம்பிச்சிருச்சுன்னா சுந்தரரோடு தான் இருக்க போகிறோம். அவருடைய கல்யாணம் தடுத்தாட்கொண்டது, பரவினாச்சியாரை திருமணம் செய்து கொண்டது, நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்தது, அவர் அடியாரில் எப்படியெல்லாம் வணங்கி கொண்டு யாத்திரை செல்லுகிறார், அப்படி அருமை சுவையான பகுதி. தடுத்தாட்கொண்ட புராணத்தை சேக்கிழ பெருமான் ஒரு இடத்துல சொல்கிறாருங்க. அதாவது நின்று போன கல்யாணம் தான் அது, ஆனால் அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்கிறதுனால நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறார். ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார். தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொன்னாலும் உய்வு, கேட்டாலும் உய்வு, படித்தாலும் உய்வு. அப்படி தான் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார். சொல்ல போகிறார், இனிமேல் தான் சொல்ல போகிறாரு. சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா தடுத்தாட்கொண்ட புராணம் அவ்வளவு சிறந்தது. சுந்தரர் அடுத்த வாரமே நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணம் ஆரம்பம். ஆமாம், வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கலந்துக்கலாம். ஈண்டு வாழ்த்துகினர். எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன் என்று பின்னரும் தோற்றுவாய் செய்து விரைநூல் தொடங்க கூறப்போகின்றார். வந்து பாடிய வண்ணம்னா இப்போ சொன்னோம் இல்லையா, கைலாயத்திலிருந்து தென் திசையில் வந்து பாடிய திருத்தொண்ட தொகை என்று சொல்லி சொல்லார். ஆமாம், வந்துன்னா திரு கையிலையிலிருந்து இதன் பொருட்டு தென் திசைக்கு வந்து அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சிதம்பரத்திலேயே நின்றுறாரு. அவருக்கு அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல சுந்தரருக்கு. கூத்தப்பெருமான வழிபாடு செய்து கொண்டு அப்படியே லயித்து போயிடுறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமுறும் ஒன்றும் திருந்து சாத்துவிகமே ஆக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னார். அப்படியே நின்றுறாரு. அடுத்து எங்கே போகிறதுன்னு அவருக்கு தெரியாது. திருத்தொண்ட தொகை பாடுறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ தான் சாமி மேலேருந்து ஒரு அசிரீரியாக சொல்கிறார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னார். ஆரூருக்கு வந்துரு, இங்கேயே இருந்துராத. சாமியே சொல்கிறாரு, பண்ணை ஆரூரில் ஏன்னா ஆரூர் அவருக்கு என்ன, பரவினாச்சியாரை திருமணம் செஞ்சு கொடுக்கணும், இன்னொன்று திருத்தொண்ட தொகை கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடியது எங்கே, ஆரூரில். அதனால் சாமி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் ஆரூர் மீண்டும் போகிறார். அதனால தான் வந்து பாடிய வண்ணம் என்று சொல்லி இவருக்கு நான் அடியேனாக அங்கே போய் அது பாடுகின்ற பொழுது சொல் இவருக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்போ தான் சாமி சொல்கிறாருங்க, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னார். அப்படின்னா அந்த இப்போ நாம் பேசிட்டு வந்தோம் இல்லையா, இந்த தேவாசிரியன் அடியார்கள் அவங்கள போய் நீ முதல்ல வணங்கு, அது வணங்கி நீதியால் வணங்கணுன்னார். நீதியால்னா ஒரு முறை வணங்கிட்டு வர்றதில்லை, விழுந்து வணங்கணுமா, அது 5 ரூபாயில் வணங்கணுமா, அப்புறம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணுமா, இப்படியெல்லாம் வணங்கி அதற்கு பிறகு நீ திருத்தொண்ட தொகை செய் என்று சொல்லி இறைவனே பணிக்கிறார். இறைவனே அவங்கள வணங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுந்தரரை. அதற்கு பிறகு வணங்கித்தான் அவர் திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இதெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வரக்கூடிய பகுதி. இவற்றில் கையிலையிலிருந்து வந்த வரலாறு திருமலை சிறப்பிலும் தில்லையிலிருந்து வந்ததும் பின்னர் கோயிலிருந்து வந்ததுமா 2 பின்னர் தடுத்தாட்கொண்ட புராணத்தும் கூறுதலையும் இது அவை 2ற்கும் இடையில் வைத்து வந்து பாடி என்று சொல்லி சொல்கிறார். அந்தமிழ் புகழ் ஆளாள சுந்தரன் அப்படின்னார். அப்படின்னா அவருடைய புகழுக்கு அளவே இல்லை. ஏன்னா அளவற்ற புகழையுடையவர் சுந்தரர். இறைவனே தோழராக ஆட்கொள்ளுகிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெருமையுடையவராக இருப்பார் நினச்சி பாருங்கள். சிவபெருமானுக்கு இவர் போய் சொல்லலை நானும் நீயும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்ல முடியுமா? ஆனால் சாமி என்ன சொன்னார் தெரியுங்களா, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், திருவாரூர் பெருமான் சுந்தரரை பார்த்து நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னார். அப்படின்னா நானும் நீயும் நண்பராக இருக்கலாம் சுந்தரா என்று சொல்லி சிவபெருமானை விரும்பி ஆட்கொண்டார் அவர். அந்த பெருமை யாருக்கும் கிடையாது. ஆமாம், சிவபெருமானிடத்தில் ஞானசம்பந்த பெருமான் மகனாக இருந்தார், தொண்டு செய்தார். அப்பர் சாமிகள் அடிமையாக தொண்டு செய்தார். மணிவாசக பெருமான் அடிமையாக தொண்டு செய்தார். சுந்தரர் மட்டும்தான் தோழராக தொண்டு செய்தார். அதுதான் சக மார்க்கம் என்று சொல்லுவது. அந்த ஒரு பெருமை சுந்தரருக்கு மட்டும்தான் உண்டுங்க. ஆமாம், அப்படி சுந்தரருக்கும் சாமிக்கும் இருக்கக்கூடிய உறவு வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் சுந்தரருடைய இந்த சுந்தர திருத்தொண்ட தொகை என்று சொல்லி அந்த அழகிய திருத்தொண்ட தொகை கிடைத்தது நமக்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 11 பாட்டுக்கள் அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியாருடைய பெருமைகளைத்தான் நம்ம சிந்தித்தது. அவங்க திருவழிகளை வணங்கி நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை வணங்கி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்து தடுத்தாட்கொண்ட புராணம் 200 பாடல் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 20 வாரமாவது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் அன்பர்கள்
முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க. என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.